ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு தியானத்துக்காக நாம் யோவானின் சுவிசேஷத்தை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. இந்த வருஷத்துல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் யோவானின் சுவிசேஷத்தை நாம் என்ன பண்ணுகிறோம்? தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். ನಾವು ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. வசனத்தின் முக்கிய பாகத்தை நாம் வாசிப்போம். யோவானின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஜான் 3:16. யோவானின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 3:16ನೇ ವಾಕ್ಯನ ಓದೋಣ. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யோவானானவர், இயேசுவின் சீஷராக யோவானானவர், ಯೋಹಾನ ಆದವನು ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯನಾದವನು இயேசுவை குறித்து எழுதும் போது இப்படி எழுதுகிறார். ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಈ ರೀತಿ ಬರೀತಾನೆ. பிதாவானவர் உலகத்தின் மேலே இவ்விதமாக அன்பு கூர்ந்தார். ತಂದೆಯಾದ ದೇವರು ಲೋಕವನ್ನು ಎಷ್ಟಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದನು, ಈ ತರ ಲೋಕದ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ತೋರಿದನು. இந்த ரீதியாக உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்தார். ಆತನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದನು. தன்னுடைய ஒரே குமாரனை அவருக்கு பூமிக்கு கொடுத்தவராக இருந்தார். ಆತನು ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಭೂಮಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟನು. எதற்காக பிதாவானவர் அனுப்பினார்? ಏನಕ್ಕಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟನು? இயேசுவை நம்புகிற யாரும், ಯೇಸುವನ್ನು ನಂಬ ಯಾರಾದರೂ ಕೂಡ அவன் கெட்டு போக கூடாது, ಅವರು ಕೆಟ್ಟು ಹೋಗಬಾರದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த விதமான மனுஷனா இருந்தாலும் பரவாயில்லை, ಯಾವ ವಿಧವಾದ ಮನಸ್ಸನಾಗಿದ್ದವರು ಪರವಾಗಿಲ್ಲ, பணக்காரனோ ஏழையோ, ಅದು ಐಶ್ವರ್ಯವಂತನೋ ಬಡವನೋ, படித்தவனோ படியாம இல்லாதவனோ, ಅದು ವಿದ್ಯಾವಂತನೋ ವಿದ್ಯೆ ಇಲ್ಲದವನೋ, ஆணோ பெண்ணோ, ಗಂಡೋ ಹೆಣ್ಸೋ, கிரேக்கனோ யூதனோ, ಗ್ರೇಕೋ ಯಹೂದನೋ, எந்த மனுஷனானாலும், ಯಾವ ಮನಸ್ಸು ಆದರೂ ಕೂಡ இந்த இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ, ಯಾರು ಯೇಸುವನ್ನು ನಂಬುತ್ತಾನೋ அவன் என்ன ஆகக்கூடாது? ಅವನು ಏನಾಗಬಾರದು? கெட்டு போக கூடாது, ಅವನು ಕೆಟ್ಟು ಹೋಗಬಾರದು. இன்னொரு வசனத்தை வாசித்திருங்க. யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 20:31ನೇ ವಾಕ್ಯ ಓದೋಣ. இயேசு தேவனுடைய குமாரனாகிய, ஆமா, இங்க நாம் பார்க்கும்போது ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ யோவானானவர், செபதேயின் குமாரனாகிய யோவானானவர், ಯೋಹಾನ ಆದವನು என்ன எதற்காக இந்த யோவானின் சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார் என்றால், ಏನಕ್ಕಾಗಿ ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೆ ಅಂದರೆ, இல்லாவிட்டால் எதற்காக நம்ம பைபிள் இந்த காஸ்பல் ஆஃப் ஜான் இல்ல யோவானின் சுவிசேஷம் இருக்குது என்றால், ಅದು ಬೈಬಲಲ್ಲಿ ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ ಏನಕ್ಕಾಗಿ ಇದೆ ಅಂದರೆ, வாசிங்கக்கா. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று, இயேசுவே தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்றும் நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், வாசிக்கிறவர்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கும்படியும், விசுவாசித்து அதை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும், நித்திய ஜீவனை நாம் என்ன பண்ண வேண்டும்? அடையகிறதாக இருக்கும். ನಾವು ಆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಹೊಂದುವವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக இந்த யோவானின் சுவிசேஷனோட பைபிள்ல இருக்கிறது? ಏನಕ್ಕಾಗಿ ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ ಬೈಬಲಲ್ಲಿ ಇದೆ? இயேசுதான் தேவகுமாரன் என்றும் அறிவதற்கும், ಯೇಸುವೆ ದೇವಕುಮಾರನೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ, அவரை விசுவாசிப்பதினால், ಆತನ ನಂಬುವುದರಿಂದ, யாரை விசுவாசிக்கிறதுனால்? ಯಾರನ್ನು ನಂಬುವುದರಿಂದ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಂಬುವುದರಿಂದ இந்த வாசிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கணும்? ಇದು ಓದುವವರಿಗೆ ಏನು ಸಿಕ್ಕುತ್ತದೆ? நித்திய ஜீவன் கிடைக்கிறது, ನಿತ್ಯ ಜೀವ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சுவிசேஷம் என்றால் என்னது? ಸುವಾರ್ತೆ ಅಂದರೆ ಏನು? இயேசுவை விசுவாசிக்கிறவன், ಯೇಸುವನ್ನು ನಂಬುವವನು, அவனுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறதாக இருக்கு. ಅವನಿಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಇದೆ. அவனுடைய வாழ்க்கை இந்த பூமியோட அவனுடைய வாழ்க்கை அழிந்து போகிறது. ಅವನ ಜೀವನವು ಭೂಮಿ ಮಾತ್ರ ನಾಶವಾಗುವುದಿಲ್ಲ. பூமியில என்னதோ 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்துட்டு, ಅದು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಏನು 60 ವರ್ಷ 70 ವರ್ಷ ಜೀವನ ಮಾಡಿ அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சிச்சு, ಅಷ್ಟೇ ನನ್ನ ಕೆಲಸ ಮುಗೀತು. இல்லடா நம்ம பாரத தேசத்தை இந்தியன் பிலாசபி பிரகாரமாக, தத்துவங்களின் பிரகாரமாக, ನಮ್ಮ ಭಾರತ ಪದ್ಧತಿ ಪ್ರಕಾರವಾಗಿ என்னதான் நான் இங்க 70 வருஷம் இல்ல 80 வருஷம் வாழ்றேன், ಇಲ್ಲ 70 ವರ್ಷ 80 ವರ್ಷ ಬದುಕುತ್ತೇನೆ. அடுத்த ஜென்மத்துல ಬರ ಜನ್ಮದಲ್ಲಿ ஒரு காக்காவோ ஒரு குரங்கா நான் வரேன். ನಾನು ಒಂದು ಕಾಕಿಯಾಗಿ ಇಲ್ಲ ಒಂದು
ಕೋತಿಯಾಗಿ நான் ಹುಟ್ಟುತ್ತೇನೆ. குண்டாதான் அடுத்த ஜென்மத்துல நான் வரும் யானையா வருவேன். ನಾನು ಮತ್ತೆ ಜನ್ಮದಲ್ಲಿ ಆನೆಯಾಗಿ ಬರುತ್ತೇನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಆ ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பைபிள் சொல்லுகிறது ವೇದವು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, மனுஷனுக்கு ஒரு பிறப்பு ஒரு மரணம் தான் இருக்கு. ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂದೇ ಸಲಿ ಹುಟ್ಟೋದು ಒಂದೇ ಸಲಿ ಮರಣವಿದೆ. ஆனா யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ನಂಬುತ್ತಾರೆ ಯೇಸುವನ್ನು, இயேசுவே தேவகுமாரன், இயேசுவே மேசியா ஆகிய கிறிஸ்து என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ, ಯೇಸುವೆ ದೇವಕುಮಾರನು, ಯೇಸುವೆ ಮೆಸ್ಸಿಯನ್ ಎಂದು ಯಾರೆಲ್ಲ ನಂಬುತ್ತಾರೋ அவர்களுக்கு என்ன இருக்கிறது? ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಏನಿದೆ? நித்திய ஜீவன் இருக்குது. ಅವ್ರಿಗೆಲ್ಲ ನಿತ್ಯ ಜೀವವಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் வெந்து உருகி, நம்முடைய சரீரம் மண்ணோட மண்ணானாலும் தூசியோட தூசியானாலும், ನಮ್ಮ ಶರೀರವು ಬೆಂದು ಹೋಗಿ ನಮ್ಮ ಶರೀರವು ಮಣ್ಣಾಗಿ ಧೂಳಾಗಿ ಹೋದರೂ ಕೂಡ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ನಮಗೆ ಒಂದು ನಂಬಿಕೆ அந்த ಉಂಟು. மகா எக்கால சத்தத்துல கர்த்தர் ஆரவாரத்தோடு வரும்போது, ಅದು ಮಹಾ ತುತ್ತೂರಿ ಶಬ್ದ ಕೇಳುವಾಗ, ஆரவாரத்தோடு தேவன் ராஜனாக வரும்போது, ಆತನ ಆರ್ಭಟದಿಂದ ರಾಜನಾಗಿ ಬರುವಾಗ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ಒಂದು ನಂಬಿಕೆ ಇದೆ. என்ன நம்பிக்கை? ಅದು ಏನು ನಂಬಿಕೆ? கிறிஸ்துவுக்குள்ள மரித்ததான நாம் அவரோடு ஆளும்படியாக எழுந்து நிற்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಮರಣಿಸಿರುವವರ ನಾವು ಆತನೊಂದಿಗೆ ನಾವು ಆಳಿಕೆ ಮಾಡುವವರಾಗಿ ಇರುತ್ತೇವೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அதனால தான் நாம் வாசிக்கிறோம், ಅದರಿಂದ ನಾವು ಓದುತ್ತೇವೆ, இயேசுவை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போக கூடாது. ಯೇಸುವಿನ ನಂಬರು ಯಾರು ಕೆಟ್ಟು ಹೋಗಬಾರದು. அவனுக்கு என்ன அடிக்க வேண்டும்? ಅವನಿಗೆ ಏನು ಸಿಕ್ಕಬೇಕು? நித்திய ஜீவன் ಅವನಿಗೆ ನಿತ್ಯ ಜೀವವು கிடைக்கும்படியாக தேவன் என்ன பண்ணிருக்கார்? நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ಸಿಕ್ಕುವಂತೆ ದೇವರು ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಅದು ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அநேக நேரம் ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், ಆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಾವು ಸಭೆಗೆ ಬರುವಂತವರು ನಾವು, நமக்கு நல்லா தெரியும் ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು இயேசுவிடத்துல தான் நமக்கு நித்திய ஜீவன் இருக்கின்றது. ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಜೀವ ಉಂಟು. எனக்கு வாழ்வுக்கு வேண்டிய ஆதாரம் எல்லாமும் இயேசுவிடத்துல தான் இருக்கிறது நமக்கு தெரியும். ನಮ್ಮ ಜೀವನಕ್ಕೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲ ಆಧಾರವು ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ ನಮಗೆಲ್ಲ ಗೊತ್ತು. ஆனா அநேக நேரம் இயேசுவின் மேல நம்ம என்ன பண்ணுகிறதுல விசுவாசம் வைக்கிறது இல்ல. ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುವುದಿಲ್ಲ. கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். ಕಳೆದ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದೆವು. நாம் என்ன தியானித்தோம்? ನಾವು ಏನು ಧ್ಯಾನ ಮಾಡಿದೆವು? எருசலேம் நகரத்தில் இயேசுவானவர் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும் போது போகும்போது, ಯೆರೂಸಲೇಮ್ ನಗರದಲ್ಲಿ ಪಸ್ಕ ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ அநேகர் இயேசு செய்த அற்புதத்தை பார்த்து அவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். ಅನೇಕರು ಯೇಸುವಿನ ಅದ್ಭುತವನ್ನು ನೋಡಿ ಅನೇಕರು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರು. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, இயேசு ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தை அறிந்தபடியால் ಯೇಸು ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮನಸ್ಸಿನ ಹೃದಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡವರಿಂದ he did not trust them. அவங்களை என்ன பண்ணல? இயேசு நம்பவில்லை. ಅವರನ್ನು ಆತನು ನಂಬಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இந்த ஜனங்க இயேசு தேவன் சொல்லிட்டு வெறும் வாயில தான் சொல்றாங்க. ಅವರು ಯೇಸುವೆ ದೇವರೆಂದು ಬಾಯಿಂದ ಮಾತ್ರ ಅರಿಕೆ ஆனா ಮಾಡುತ್ತಾರೆ. உள்ளத்தின் ஆழத்துல அந்த இயேசுவை என்ன பண்ணல? அவங்க தேடுகிறது இல்ல. ಅವರು ಅಂತರಾಳದಿಂದ ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕಲಿಲ್ಲ. என்னதோ ஒரு ஷோ, பெரிய ஒரு ஷோ கண்டதுக்காக நான் என்ன பண்றேன்? ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன் பண்றவங்களாக இருக்கிறாங்க. ನಾವು ಮೇಲೆ ತೋರಿಕೆವಾಗಿ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೇವೆ ಏನೋ ತೋರಿಸ್ತಾ ಇದೆ. கடந்த நாட்கள் நாம் பார்த்தோம் நிக்கோதேமியா குறித்து. ಕಳೆದ ದಿನ ನೋಡಿದೆವು, ನಿಕೋದೇಮನ ಬಗ್ಗೆ ನೋಡಿದೆವು. இயேசுவானவர் அவனை பார்த்து கேட்கிறார், ಯೇಸು ಅವನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾನೆ, நீ செனதரின் யூத சங்கத்துல நீ பெரிய மனுஷனாக இருக்கிறாய், ನೀನು ಯಹೂದ ಸಂಘದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದೀಯಾ, யூதருக்கு போதகனாக இருக்கிறாய், ಯಹೂದದಲ್ಲಿ ನೀನು ಬೋಧಕನಾಗಿದ್ದೀಯಾ, ஆனா இந்த காரியம் கூட உனக்கு தெரியலையா? ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யோவானின் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கும் போது ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಓದುವಾಗ ஒரு விசேஷமான வசனத்தை நாம் வாசிப்போம். ನಾನು ವಿಶೇಷವಾದ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. இயேசுவானவர் தன்னுடைய சொந்தமானவரிடத்துல வந்தார். ಯೇಸು ಆದವರು ಅವರ ಸ್ವಂತನ ಬಳಿಗೆ ಬಂದರು. ಆದರೆ தேவன் யார் என்று தெரிந்தவர்கள், ಅದು ದೇವರನ್ನು ಯಾರನ್ನು ತಿಳಿದವರು, மேசியாய் வரப்போகிறார் என்று ஞானம் உள்ளவர்கள், ಮೆಸ್ಸಿಯ ಬರುತ್ತಾನೆ ಎಂಬ ಜ್ಞಾನ ಉಳ್ಳವರು, எங்களுக்கு ரட்சகர் வருகிறார் என்று அவளோடு காத்து கொண்டிருந்ததான ஜனங்கள், ರಕ್ಷಕನು ಬರುತ್ತಾನೆ ಎಂಬ ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರುವರು. இந்த ஜனங்க என்ன பண்ணல? இயேசுவை ಈ ಜನರು ಏನು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ? ಯೇಸುವನ್ನು அங்கீகரிக்கல, ಅಂಗೀಕಾರ ಮಾಡುತ್ತಿಲ್ಲ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಆ ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳು, அநேக நேரம் நாம் தேவன் யார் என்று நம்மளுக்கு தெரியும். ನಾವು ದೇವರು ಯಾರಂತ ನಮಗೆ ಗೊತ್ತು. நாம் ஆராதிக்கிறதான தேவன் யார் என்று நம்மளுக்கு தெரியும். ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಯಾರಂತ ನಮಗೆ ಗೊತ್ತು. அவர் தாமே நம்மளை போஷிக்கிறவர், அவர் தாமே நம்மை நடத்துகிறவர் என்று நம்மளுக்கு தெரியும். ಆತನೇ ನಮ್ಮನ್ನು ಪೋಷಣೆ ಮಾಡೋನು, ಆತನೇ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸೋನು ನಮಗೆ ಗೊತ್ತು. ஆனா இந்த இயேசுவின் மேல நாம் முழுவதுமாக நாம் நம்பிக்கை வைக்கிறது இல்லை. ಅದು ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ನಂಬಿಕೆ ಇಡಲಿಲ್ಲ. அவர் விரும்புகிற வண்ணமாக நாம் ஆராதனை செய்கிறது இல்லை. ಆತನ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்போது சொல்லுகிறார், ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಬರೆಯುವಾಗ ಹೇಳುತ್ತಾನೆ, ஜனங்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய ஆராதனை வெறும் வாயில தான் வருது, சவுண்ட் வருது. ಅರೆ ಜನರು ಹೇಳುವುದೇನ ಬರೀ ಆರಾಧನೆ ಬಾಯಿ ಮಾತಿಂದ ஆனா ಬರುತ್ತದೆ. உண்மையாக தேவன் என்ன பண்ணுகிறது இல்ல? தேடுகிறது இல்ல. ಆದರೆ ನಿಜವಾಗಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕಲಿಲ್ಲ.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு காரியத்தை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಜ್ಞಾಪಕ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. நாம் தேவனை எவ்வளவாக அறிகிறோமோ, ನಾವು ದೇವರನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, எவ்வளவு அதிகமாக தேவன் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள நாம் அறிகிறோமோ, ನಾವು ದೇವರನ್ನು ಎಷ್ಟಾಗಿ ಆಳವಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೋ, that should lead us to true worship. அது நம்மளை உண்மையான ஆராதனைக்கு நேராக அது நடத்துகிறதாக இருக்க வேண்டும். ಅದು ನಿಜವಾಗಿ ಆರಾಧನೆಗೆ ನೇರವಾಗಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. ஏனென்றால் கடைசி நாட்களை நாம் பார்க்கும்போது, ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ அநேகர் என்ன பண்றாங்க, கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்ச உடனே, கொஞ்ச நாள் வசனம் தெரிஞ்ச உடனே, ಅನೇಕರು 4 ವಾಕ್ಯಗಳು ಗೊತ್ತಿದ್ದ ಕೂಡಲೇ அந்த 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 ஐயாக்கும் அந்த அம்மாக்கு என்ன வந்துடும், காலரு மேலே வந்துடும். ಆ ಅಯ್ಯನಿಗಾಗಲಿ ಆ ಅಮ್ಮನಿಗಾಗಲಿ ಕಾಲರು ಮೇಲೆ ಬಂದು ಬಿಡುತ್ತೆ. யார் சொல்றது என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ಯಾರು ಹೇಳೋದು ಕೂಡ ಕೇಳುವುದಿಲ್ಲ. கொஞ்சம் ஜெபிக்க தெரிஞ்சா போதும், ಸ್ವಲ್ಪ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಗೊತ್ತಿದೆ ಸಾಕು. கொஞ்சம் பைபிள்ல 2-3 வசனம் எடுத்து பிரசங்கம் பண்ணா தெரிஞ்சா போதும். ಬೈಬಲ್ 2-3 ವಾಕ್ಯ ಗೊತ್ತಿದ್ರೆ ಸಾಕು. இவங்க தான் பெரிய ஆள், இவங்க தான் இயேசுக்கே பிரசங்கம் பண்ற மாதிரி ஆயிருவாங்க. ಇವರೇ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯರು, ಇವರಿಗೆ ಯೇಸುವಿಗೆ ಸಂದೇಶ ಕೊಡುವರಂತರಾಗುತ್ತಾರೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ நாம் ಮಕ್ಕಳೇ, தேவனை எவ்வளவாக அறிகிறோமோ, ನಾವು ದೇವರನ್ನು ಎಷ್ಟಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, அவ்வளவாக நம்மை தேவனை ஆராதிக்கிற மனசு நமக்குள்ள வருகிறதாக இருக்கணும். ಅಷ್ಟು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವ ಮನಸ್ಸು ನಮ್ಮ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬರುತ್ತದೆ. நம்முடைய இருதயம் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால பொங்கி விட்டு வெளிகிறதாக இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಹೃದಯವು ರಕ್ಷಣೆಯ ಸಂತೋಷದಿಂದ ಉಕ್ಕಿ ಆಡುತ್ತಿದೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாம் தியானத்துக்காக நாம் வாசிப்போம். ಇವತ್ತಿನ ಧ್ಯಾನಕ್ಕಾಗಿ ಓದೋಣ. யோவானின் சுவிசேஷம் ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧಿಕಾರ 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 23ನೇ ವಾಕ್ಯನ ಓದೋಣ. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் அது வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அது ஏதோ ஒரு நாள்ல வர்றதில்ல, இப்பொழுதே ஆயிடுச்சு, வந்து விட்டது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள், தேவனை தொழுது கொள்கிறதான ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி எப்படி இருக்க வேண்டும், தேவனை உண்மையோடு என்ன பண்ணும், தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிதாவானவர் விரும்புகிறார். பிதாவானவர் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறவராக இருக்கிறார். ತಂದೆಯಾದವನು ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಅಭ್ಯಾಸ ಪಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. தந்தையாத தேவர், பிதாவாகிய தேவன் யார் எதை விரும்புகிறார், ತಂದೆಯಾದ ದೇವರನ್ನು ಯಾವುದು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ, உண்மையாய் தேவனை தொழுது கொள்கிறதான ஜனங்கள் எங்க இருக்கிறார்னு தேடுகிறவராக இருக்கிறார். ನಿಜವಾಗಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವವರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಎಂದು ಹುಡುಕ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. இன்றைய செய்தியின் தலைப்பானது, ಈ ಸಂದೇಶದ ತಲೆಬರಹವು தேவன் உண்மையாய் ஆராதிக்கிறவரை உண்மையாய் ஆராதிக்கிறதான ஜனங்களை தேவன் தேடுகிறவராக இருக்கிறார். ದೇವರು ನಿಜವಾಗಿ ಆರಾಧಿಸುವ ಜನರನ್ನು ಹುಡುಕುವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எந்த சூழ்நிலையில் இது எழுதப்பட்டது நாம் பார்க்கும்போது, ಯಾವ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ನೋಡುವಾಗ, மேலிருந்து நம்ம வாசித்து வரும்போது என்ன பார்க்கிறோம், ಮೇಲಿಂದ ನಾವು ಓದುವಾಗ ಏನು ನೋಡುತ್ತೇವೆ, இயேசுவானவர் என்ன பண்ணுகிறார், சமாரியா பிராந்தியத்துக்கு போகிறவராக இருக்கிறார். ಯೇಸು ಆದವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ, ಸಮಾರ್ಯ ಪ್ರಾಂತ್ಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ. சமாரிய பிராந்தியத்திலே சைக்கார் என்ற ஒரு நகரத்துக்கு என்ன பண்ணுகிறார், போகிறவராக இருக்கிறார். ಅದು ಸಮಾರ್ಯ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಸೈಕಾರಿಕೆ ನಗರಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ. மத்தியான வேளை ஆனதனால் அது மத்தியான ಸಂದರ್ಭದಲ್ಲಿ என்ன பண்றாங்க, சீஷர்கள் ஊருக்குள்ள போய் ஏதாவது சாப்பாடுக்கு ஏதாவது இருக்குதான்னு லஞ்ச் வாங்குறதுக்காக உள்ள போறாங்க. ಅದು ಮಧ್ಯಾಹ್ನ ವೇಳೆಯಲ್ಲಿ ಊರು ಒಳಗಡೆ ಏನೋ ಊಟಕ್ಕೆ ಏನು ಬೇಕಾದ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಹೋಗುತ್ತಾರೆ. இயேசுவானவர் என்ன பண்ணுகிறார், அங்க அந்த குளத்தின் ஊரின் குளத்தின் பக்கத்துல என்ன பண்றாரு, உட்கார்ந்து இருக்கிறார். ಅದು ನೀರಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಆ ಬಾವಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அப்பதான் இந்த மத்தியான நேரத்துல ஒரு ஸ்திரீ வருகிறாள். ಮಧ್ಯಾಹ್ನ ವೇಳೆಯಲ್ಲಿ ಸ್ತ್ರೀ ಬರುತ್ತಾಳೆ. அந்த ஸ்திரீ இடத்துல நடக்கிற சம்பாஷணை தான் நம்ம பண்றோம். இந்த 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். ಆ ಸ್ತ್ರೀಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಸಂಭಾಷಣೆ ಮಾಡೋದ 4ನೇ ಅಧಿಕಾರ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இதிலே வாசிக்கும் போது நம்ம பார்க்கும்போது, ಇದು ಓದುವಾಗ ನಾವು ನೋಡುವಾಗ இதோடைய முக்கியமான காரியம், சென்டர் ஃபோக்கஸ் என்னவென்றால், ಇದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವು ಏನೆಂದರೆ, who are the true worshippers, உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் யார், ನಿಜವಾಗಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವವರು ಯಾರು. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 1ஆம் நூற்றாண்டின் காலத்திலே 1ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ பெரிய கேள்வி, இயேசுடைய காலத்துல பவுலுடைய காலத்துல பார்க்கும்போது, ದೊಡ್ಡ ಪ್ರಶ್ನೆ ಪೌಲನ ಕಾಲದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, இயேசுடைய காலத்திலும் பவுலுடைய காலத்திலும் பெரிய கேள்வி என்னவென்றால், ಅದು ಯೇಸುವಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಪೌಲನ ಕಾಲದ ದೊಡ್ಡ ಪ್ರಶ್ನೆ ಏನೆಂದರೆ, உண்மையாய் யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்கள் யார், ನಿಜವಾಗಿ ಯೆಹೋವ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವವರು ಯಾರು. ஒரு குரூப் சொல்லுது, ಒಂದು ತಂಡ ಹೇಳುತ್ತದೆ, நாங்கள் பரிசேயர்கள், ನಾವು ಪರಿಸಾಯರು. நாங்க என்ன பண்ணுகிறோம், வேதத்துல இருக்க எல்லா காரியத்தையும் நான் லாஸ்ட் டாட் வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுவோம். ನಾನು ವೇದದಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲವನ್ನು ನಾನು ಕಟ್ಟುಪಾಡವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇವೆ. நாங்க எல்லா காரியத்திலும் நாங்க கரெக்டாக இருப்போம். ನಾವು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿದ್ದೇವೆ. நாங்க எங்களை ஜெபம் பண்ண விட்டா நாங்க என்ன பண்ணுவோம்,
ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬಿಟ್ಟರೆ ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? இந்தியா பாகிஸ்தான் அமெரிக்கா எல்லாத்துக்கும் நாங்க பிரேயர் பண்ணுவோம். ನಾವು ಇಂಡಿಯಾ ಪಾಕಿಸ್ತಾನ ಅಮೆರಿಕ ಎಲ್ಲ ದೇಶಕ್ಕೂ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತೀವಿ. நாங்க ஏதாவது தான தர்மம் பண்ணனாலும், ನಾವೇನೋ ದಾನ ಧರ್ಮ ಮಾಡಬೇಕಾದರೂ, நான் 1000 ரூபாய் கொடுத்தாலும் எல்லாரும் பார்த்து நான் சொல்லுவேன், பாரு நான் என்ன பண்றேன், நான் இப்படி ஏழைகளுக்கு உதவி செய்யறேன்னு பரிசேயர்கள் சொல்றாங்க. ನಾವು ಎಲ್ಲರೂ ನೋಡುವಂತೆ 1000 ರೂಪಾಯಿ ಅವ್ರ ಮುಂದೆ ಎತ್ತು ತೋರಿಸುತ್ತೇನೆ, ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. என்னது நீங்க எல்லாம் என்ன பார்த்து நீங்க என்ன பண்ணுவோம்? தேவனுக்கு பக்தியாக இருக்கணும்னு சொல்றவங்களாக இருக்காங்க. ನೀವೆಲ್ಲ ನನ್ನ ನೋಡಿ ಏನು ಮಾಡಬೇಕು? ದೇವರಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿಯಾಗಿ ಇರಬೇಕೆಂದು ಹೇಳುತ್ತೇನೆ. ஒரு குரூப் என்ன சொல்லுது? ಒಂದು ತಂಡ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದೆ? எங்களுக்கு தேவாலயத்தை நாங்க என்ன பண்றோம், அதுல நாங்க கமிட்டில இருக்கிறோம், நாங்க பொலிட்டிக்ஸ்ல இருக்கிறோம், ನಾವು ದೇವರ ಆಡಳಿತದಲ್ಲಿ ಐಕ್ಯವಾಗಿದ್ದೀವಿ, ಹೊಂದಾಣಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. ஐக்கிய ಹೊಂದಾಣಿಕೆಯಲ್ಲಿ அங்க சர்ச்சில் என்னது, இப்ப நம்ம சில சர்ச்சஸ் கமிட்டி எப்படி இருக்குதோ, நான் பொலிட்டிக்ஸ் எப்படி இருக்கிறதோ, ನಮ್ಮ ಚರ್ಚಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಇದೆಯೋ ಆ ರೀತಿ ಕಮಿಟಿ ಹೇಗಿರ್ತದೋ, ಈ CSIO CNI ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಚರ್ಚ್ಗಳಲ್ಲಿ ಕಮಿಟಿ ಹೇಗಿರ್ತದೋ அந்த மாதிரி என்ன இருந்தாங்க, சதுசேயர்கள் இருந்தார்கள். ಆ ರೀತಿ ಕಮ್ಯುನಿಟಿಯಲ್ಲಿ ನಾವು ಸದಸ್ಯರು ಕೂಡ ಇದ್ದರು. இவங்களுடைய வேலை என்னது? ಇವರ ಕೆಲಸವೇನು? தேவாலயத்துல கரெக்டா நடக்குதா, பலி கரெக்டா போதா, ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಕರೆಕ್ಟಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇದಾ, ಕೆಲಸ ಎಲ್ಲ ಕರೆಕ್ಟಾಗಿ ಆಯ್ತಾ ಇದೆಯಾ, எல்லாம் வர வேண்டிய காரியம் வருஷத்துக்கு இந்த பஸ்கா பண்டிகை எல்லாம் கரெக்டா நடக்குதா, ಆ ಪಸ್ಕ ಹಬ್ಬ ಎಲ್ಲ ಕರೆಕ್ಟಾಗಿ ಆಚರಣೆ ಆಯ್ತಾ ಇದೆಯಾ, உள்ள குழப்பம் ஒன்றும் நடக்காம இருக்குதா, ಏನು ಕಳವಳ ತುಂಬಾ ಏನು ಇದು ಇಲ್ವಲ್ಲ, பிரச்சனை ஒன்றும் நடக்கலையா, நடக்காம இருக்குதா, ಏನು ಸಮಸ್ಯೆ ನಡೆಯದೇ ಇದೆಯಾ, அப்படி என்று சபையை காவல் காக்கிறதுக்காக சர்ச்சோட அட்மினிஸ்ட்ரேஷன் இதுல இந்த சதுசியர்கள் இருந்தார்கள். ಅದು ಸಭೆಯನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವ ಅಧಿಕಾರಿಗಳಾಗಿ ಇದ್ದರು. யூதர்கள் ஒரு சைடு இப்படி இருக்கும் போது, ಯೆಹೂದ್ಯರು ಈ ವಿಧವಾಗಿರುವಾಗ எல்லாருக்கும் சமாரியரை பார்த்தா ಎಲ್ಲರಿಗೂ ಸಮಾರ್ಯವನ್ನು ನೋಡಿದರೆ ஒரு மாதிரி கீழ்த்தரமான காரியமாக இருக்குது. ಒಂದು ಕೆಳಗುಮಟ್ಟವಾದ ಕಾರ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. நம்ம இந்த வசனத்துல வாசிக்கும் போது ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், ಅದು ಸಮಾರ್ಯ ಶ್ರೀ ಯೇಸು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இயேசுவை நீங்க என்கிட்ட பேசுறதே ஒரு பெரிய காரியம், ಯೇಸುವೆ ನೀವು ಮಾತಾಡೋದೇ ನನಗೆ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ. எனக்கு கீழே வாசிக்கும் போது ನಾವು ಕೆಳಗಡೆ ಓದುವಾಗ யோவான் சொல்லுகிறார், ಯೋಹಾನ್ ಹೇಳುತ್ತಾನೆ, ஒரு யூத மனுஷனும் சமாரிய மனுஷனுக்கும் சம்பந்தம் இருக்காது. ಅದು ಯಹೂದರಿಗೂ ಸಮಾರಿಗೂ ಒಂದು ಐಕ್ಯ ಇರೋದಿಲ್ಲ. இங்கிலீஷ்ல பார்க்கும்போது இங்கிலீஷ் they have nothing in common, அவங்களுக்குன்னு ஒன்றும் காமனாக இருக்காது. ಅವ್ರಿಗಂತ ಏನು ಇರೋದಿಲ್ಲ. அவங்க ஊர் வழியா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. ಅವರ ಊರು ಒಳಗಡೆ ಯಾರು ಹೋಗುವುದಿಲ್ಲ. சப்போஸ் கலிலேயால இருந்து இயேசுடைய சொந்த ஊராகிய கலிலேயால இருந்து எருசலேமுக்கு போகணும்னா, ಅವರು ಯೇಸು ಸ್ವಂತ ಊರಾದ ಗಲೀಲನ್ನ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗಬೇಕಾದರೆ ஜனங்க வந்துட்டு நேர சமாரியாக்குள்ள போக மாட்டாங்க. ಜನರೆಲ್ಲ ನೇರವಾಗಿ ಸಮಾರ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. சமாரியாக்கு போகாதபடி எல்லாம் சுத்தி டெக்கோபோலியா இதெல்லாம் சுத்தி தான் பண்ணுவாங்க, வருவாங்க. ಅವರು ಸಮಾರ್ಯಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲ ಸುತ್ತಕೊಂಡೇ ಹೋಗಬೇಕು. எதற்காக? ಅದು ಏನಕ್ಕಾಗಿ? இவங்க அசுத்தமானவங்க. ಇವರು ಅಶುದ್ಧವಾದವರು. இந்த சமாரிய ஜனங்கள் யார்? ಈ ಸಮಾರ್ಯ ಜನರು ಯಾರು? கலப்படம் நிறைந்ததான ஜனங்கள். ಅವರು ಕಪಟ ತುಂಬಿದ ಜನರು. தேவனை இவங்க தேடுகிறது இல்ல, ದೇವರನ್ನು ಹುಡುಕೋರಿಲ್ಲ. தேவனை தேடாதபடி ದೇವರನ್ನು ಹುಡುಕದಂತೆ தாங்களே ஒரு காரியத்தை உருவாக்கி இதுதான் தேவன் சொல்றவர்களாக இருக்கிறார்கள். ಅವರು ತಾವರೇ ತಮ್ಮನ್ನೇ ತಾನೇ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ ಇದೇ ದೇವರಂತೂ ಹೇಳುವರಾಗಿ ಇದ್ದಾರೆ. அவங்க எருசலேம்ல ஆராதிக்கிறது இல்ல, ಅವರು ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. கெரிசிம் பர்வதத்துல தான பண்றாங்க, இவங்க ஆராதிக்கிறவர்களாக ಅವರು இருக்கிறாங்க. ಯೆರೂಸಲೇಮ್ ಪರ್ವತವನ್ನೇ ಆರಾಧಿಸುವರಾಗಿದ್ದಾರೆ. கெரிசிம் பர்வதத்துல இவங்க என்ன பண்றாங்க, ஆராதிக்கிறாங்க. ಅವರು ಗೆರ್ಸೇಮ್ ಪರ್ವತವನ್ನು ಆರಾಧಿಸುವರಾಗಿದ್ದಾರೆ. எருசலேம் போக மாட்டாங்க, கெரிசிம் நகரத்துல ஆராதிக்கிறாங்க. ಅವರು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗಲ್ಲ, ಗೆರ್ಸಲೇಮಿಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಆ ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳು, ஒதுக்கப்பட்டவங்க, ಕೊಡಲ್ಪಟ್ಟವರು, ஒதுக்கப்பட்டவங்க, ಹಾಗೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು. அவங்க ஒருவேளை எருசலேம் நகரத்துக்கு வந்தாலும் தேவாலயத்துல இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. ಒಂದು ವೇಳೆ ಅವರು ಯೆರೂಸಲೇಮ್ ನಗರಕ್ಕೆ ಬಂದರು, ದೇವರಾಲಯಕ್ಕೆ ಬಂದರು ಸೇರಿಸುವುದಿಲ್ಲ. தப்பி தவறி அவங்க நகரத்தின் வீதியில நடந்த, அவங்க ஊர் வாசல்ல நடந்தா ಅವರು ಏನೋ ಬಂದು ಬಿಟ್ಟರೆ ಬೀದಿಯಲ್ಲಿ ಅವರು ಕೂಡ ಸೇರಿಸುವುದಿಲ್ಲ. என்ன பண்ண மாட்டாங்க, வீட்டுல யாரும் சேர்க்க மாட்டாங்க. அந்த தெருவை என்ன பண்ணுவாங்க, சுத்திகரிக்கிறதுக்காக அநேக சாங்கியங்களை பண்ணுவாங்க. ಅವರು ಮನೆಯಲ್ಲೂ ಕೂಡ ಸೇರಿಸುವಲ್ಲ, ಬೀದಿಗಳಲ್ಲಿ ಶುದ್ಧಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಏನೇನೋ ಶಾಸ್ತ್ರಗಳು ಮಾಡುತ್ತಾರೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த ஊர்ல தான் இப்ப இயேசு சொல்லுகிறார், ಈ ಊರಲ್ಲಿ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, உண்மையாய் ஆராதிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுகிறேன், ನಿಜವಾಗಿ ಆರಾಧಿಸುವವರು ನಾನು ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ, நான் தேடுகிறவனாக இருக்கிறேன். ನಾನು ಹುಡುಕುವನಾಗಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த காலத்துல வந்து யூதர்கள் ஒரு ஜெபத்தை பண்ணுவார்களாம். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯೆಹೂದ್ಯರು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. காலையில எந்திரிச்ச உடனே, ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದ ಕೂಡಲೇ, எப்படி நம்ம வந்து காலையில எந்திரிச்சோம், ஆண்டவரே இந்த நல்ல நாள் தந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம், நான் வேலைக்கு போறேன், பாதுகாத்தீங்களே ஸ்தோத்திரம், என்ன ராத்திரி என்ன ஒரு தீங்கு அணுகாதபடி என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் காத்தீங்களே ஸ்தோத்திரம், நம்ம எப்படி ஸ்தோத்திரப்பட்டு ஆண்டவர் துதிக்கிறோமோ, ನಾವು ಈ ರೀತಿ ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದುಕೊಳ್ಳೆ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅಪಾಯ ಆಗದಂತೆ ನನ್ನ ಕಾಪಾಡಿರಿ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೋ, நம்ம ஆண்டவர் எப்படி துதிக்கிறோமோ, ನಾವು ಯಾವ ರೀತಿ ಸ್ತುತಿಸುತ್ತೇವೋ, யூதர்களுக்கு ஒரு ஜெபம் முடி இருந்துச்சாம். ಯೆಹೂದ್ಯರಿಗೆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಇತ್ತು. இதெல்லாம் சொல்லிட்டு, ಇದೆಲ್ಲ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ, ஆண்டவரே ದೇವರೇ என்ன ஒரு சமாரியானாக நீங்க படைக்கலையே, ನನ್ನ ಒಂದು ಸಮಾರಿಯಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿಲ್ಲ, அதனால நான் என்ன பண்றோமே,
ಅದರಿಂದ ಏನ್ ಮಾಡುತ್ತೇನೆ, நாம ஸ்தோத்தரிக்கிறேன். ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ஏன்னா ಹೇಳುತ್ತೇನೆ. இவங்களுக்கு ஒண்ணுக்குமே லாயக்கு இல்ல. ನಾನು ಏನಕ್ಕೂ ಲಾಯಕ್ಕಿಲ್ಲ. இவங்க யார் இதுக்கு என்ன இல்ல, லாயக்கு இல்ல. ಯಾರೆಲ್ಲ ಏನಕ್ಕೂ ಲಾಯಕ್ಕಿಲ್ಲ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಆ ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த ஊருக்குள்ள தான் இயேசு என்ன பண்ணுகிறார், கடந்து ಈ செல்கிறவராக. ಊರೊಳಗೆ ಯೇಸು ಆಟಿ ಹೋಗುತ್ತಾನೆ. அவர் சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, உண்மையாய் ஆராதிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுகிறேன், தேடுகிறவனாக இருக்கிறேன். ನಿಜವಾಗಿ ಆರಾಧಿಸೋ ನನ್ನನ್ನು ಹುಡುಕುವನಾಗಿದ್ದೇನೆ. உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் என்று சொன்னால் ನಿಜವಾಗಿ ಆರಾಧಿಸೋರೆಂದರೆ ಏನು? அப்படின்னா என்னது, ஃப்ராட் பண்றவங்க அநேகர் இருக்கிறாங்க, அப்படிதானே? ಮೋಸ ಮಾಡೋರು ಅನೇಕರಿದ್ದಾರೆ. இப்போ ஏதோ ஒரு மெட்டீரியலுக்கோ ஏதோ ஒரு காரியத்தில் இந்த ஐஎஸ்ஐ மார்க்கோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு மார்க் இருந்தா, ಅದು ಏನೋ ಒಂದು ಮಾರ್ಕ್ ಇದ್ದಾರೆ, ಐಎಸ್ ಮಾರ್ಕ್ ಇದ್ದಾರೆ, ಏನೋ ಒಂದು ಮಾರ್ಕ್ ಇದ್ದಾರೆ. அப்ப நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி நல்ல ஃப்ராட் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ಇದು ಅನೇಕ ಮೋಸ ಮಾಡೋರು ಅನೇಕರು ಇದ್ದಾರೆ. என்னதோ ஒரு என்னது, நம்ம இந்த ஷூ எடுத்தாலும் நம்ம துணி எடுத்தாலும், ಒಂದು ஷூ எடுத்தாலும் துணி எடுத்தாலும், ಒಂದು ಶೂ ತೆಗೆದುಕೊಂಡರು ಬಟ್ಟೆ ತೆಗೆದುಕೊಂಡರು ಕೂಡ அதுல ஒரு வேர்டை மாத்திரம் என்ன பண்ணிடுவாங்க, மாத்திடுவாங்க. ಅದು ಒಂದು ಸಣ್ಣದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ. டாட்டா ஷூன்னு சொன்னா, ಅದು ಟಾಟಾ ಶೂ ಅಂದರೆ, டாட்டா ஷூன்னு சொன்னா BATA பாட்டா ஷூன்னு சொன்னா, ಬಾಟಾ ಶೂ ಅಂದರೆ அதுல BM T மாத்திட்டு என்ன சொல்லிடுவாங்க, இது ಅದು ಬಿ ಮಾರ್ಕ್ಸ್ ಏನು ಹೇಳ್ತಾರೆ, இது என்னது, டாட்டா ஷூ. ಇದು ಟಾಟಾ ಶೂ. பார்க்கும்போது பாக்ஸ் ரெட்டா இருக்கு, எல்லா லோகோ எல்லாம் கரெக்டா இருக்கு. ಅದು ನೋಡುವಾಗ ಬಾಕ್ಸ್ ಎಲ್ಲ ರೆಡ್ ಆಗಿದೆ, ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ. இந்த டாட்டா ஷூவை போட்டு போனா 2 மாசத்துல என்ன ஷூ, ಟಾಟಾ ಶೂ ಹಾಕೊಂಡು ಹೋದ್ರೆ 2 ತಿಂಗಳಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತದೆ, ஷூ டாட்டா சொல்லிட்டு போயிடும். ಅದು ಟಾಟಾ ಎಳಿ ಹೋಗುತ್ತದೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பாருங்க, இயேசுவானவர் உண்மையாய் பிதாவை ஆராதிக்கிற ஜனங்களை தேடுகிறார் என்று சொன்னால், ಯೇಸು ಆದವರು ನಿಜವಾಗಿ ಆರಾಧಿಸುವ ಜನರನ್ನು ಹುಡುಕುವರಾದರೆ, ஃப்ராட் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ಮೋಸ ಮಾಡೋರು ಅನೇಕರಾಗಿದ್ದಾರೆ. இப்ப நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், ಸ್ವಲ್ಪ ಮುಂಚೆ ಹೇಳಿದೆನು, சதுசேயர்கள் பரிசேயர்கள், ಸದಸ್ಯರು ಪರಿಸಾಯರು. அவங்க வாயில வரதான வார்த்தை என்னது, ಅವರ ಬಾಯಿನಿಂದ ಬರುವ ಮಾತು ಏನು, ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ಜೀವವುಳ್ಳ ದೇವರು ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ஜீவனுள்ள தேவனுக்காக இதெல்லாம் நாங்க தொண்டுகள் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ಜೀವನುಳ್ಳ ದೇವರಿಗಾಗಿ ಇದೆಲ್ಲ ಮಾಡುತ್ತೇವೆ. நாங்க இவ்வளவு பலியிடுறோம், ನಾವು ಇಷ್ಟು ಬಲಿ ಇಡುತ್ತೇವೆ, இவ்வளவு காணிக்கை எடுக்கிறோம், இவ்வளவு தசமாங்க பாகத்தை கொடுக்கிறோம், ಇಷ್ಟು ಕಾಣಿಕೆ ಕೊಡುತ್ತೇವೆ, ಇಷ್ಟು ದಶಮ ಭಾಗ ಕೊಡುತ್ತೇವೆ. எங்க வீட்டுல ஒரு கோழி முட்டை விட்டாலும் அதுலயும் நான் தசம பாகம் எடுத்து கொடுக்குறேன். ನಾನು ಮನೆಯಲ್ಲಿ ಕೋಳಿ ಮೊಟ್ಟೆ ಇದ್ದರೂ ಕೂಡ ಅದರಲ್ಲೂ ದಶಮ ಭಾಗ அது ಕೊಡುತ್ತೇನೆ. குட்டி குட்டி என்னது, இந்த செடியில ஏதாவது வளர்ந்தாலும் அதுலயும் நான் எடுத்து தசமாக பாகம் கொடுக்கிறேன் பரிசேயர்கள் ಅದು சொல்றாங்க. ಗಿಡದಲ್ಲಿ ಏನೋ ಬೆಳೆದರೂ ಕೂಡ ಅದನ್ನು ಕೂಡ ನಾನು ದಶಮ ಭಾಗ ಕೊಡುತ್ತೇನೆ. ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் உத்தமமா இருக்கிறோம், நாங்கள் ஆண்டவரை உண்மையா ஆராதிக்கிறோம் சொல்றாங்க. ನಾನು ದೇವರ ಮುಂದೆ ನಾನು ಯಥಾರ್ಥವಾಗಿರಬೇಕು, ದೇವರ ಮುಂದೆ ನಿಜವಾಗಿ ಆರಾಧಿಸಬೇಕು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா இயேசுவானவர் இவங்களை பார்த்து சொல்லுகிறதான காரியம் என்னது, ಯೇಸು ಆದವರು ಇವರ ನೋಡಿ ಹೇಳುವುದು ಏನೆಂದರೆ, என்ன சொல்றாங்க, ಏನೆಂದರೆ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள், ಬಿಳಿ ಬಡಿಸಲ್ಪಟ್ಟ ಸಮಾಧಿ. வெளியே பார்க்கும்போது பயங்கரமான காரியத்தை செய்யறாங்க, ಅದು ಈಚೆ ನೋಡುವಾಗ ಭಯಂಕರವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனா அவங்களுடைய இருதயம் தேவனை ஆராதிக்கிறதாக இல்லை. ಅವರ ಹೃದಯವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತದಾಗಿಲ್ಲ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம், யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம், 2ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಯೋಹಾನದಲ್ಲಿ ಓದುದು, தேவ ஆலயத்தை இவங்க என்னாக்கி விட்டாங்க, ದೇವರ ಆಲಯವನ್ನು ಏನು ಮಾಡಿದರು, வியாபார ஸ்தலமாக மாற்றி விட்டார்கள். ವ್ಯಾಪಾರ ಸ್ಥಳವಾಗಿ ஆலயத்துல ஆராதனை நடக்கிறது இல்ல, ಆ ಆಲಯದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ನಡೆಯುವುದಿಲ್ಲ, வியாபாரம் தான் என்ன பண்ணுது, ವ್ಯಾಪಾರ ಏನು ನಡೀತಾ ಇದೆ, நடக்கிறதாக இருக்கிறது. ಅಲ್ಲಿ ನಡೆಯುವಂತದಾಗಿದೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்ம கீழே வாசிக்கும் போது ஏசாயா கூட இப்படி தான் சொல்லுகிறார். ಯೆಶಾಯ ಕೂಡ ಇದೇ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஏசாயா 29:13 வாசிப்போம். ಯೆಶಾಯ 29:13 ಓದೋಣ. 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து ஆமா. தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ನೋಡಿ ஆண்டவர் என்ன சொல்றாங்க, ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ, இவங்க என்ன பண்றாங்க, என் கிட்ட வந்து என்னை தேடி வர்றாங்க, என்னை நாடி வர்றாங்க, ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತಾರೆ, ನನ್ನನ್ನು ಆರಾಧಿಸೋಕೆ ಬರುತ್ತಾರೆ. ஆனா அவங்களுடைய வாயில வர்றதான சவுண்ட் என்னவா இருக்கிறது, ಅವರ ಬಾಯಿನಿಂದ ಬರುವ ಶಬ್ದವು ಏನಾಗಿದೆ, அதுல உண்மை இல்ல, ಅದರಲ್ಲಿ ನಿಜವಿಲ್ಲ. வெறும் மனுஷனும் ஏதோ சொல்லி கொடுக்கறதா என்ன பண்றாங்க, ரிப்பீட் டேப் ரெக்கார்ட் போட்ட மாதிரி ரிப்பீட் பண்றவங்களாக இருக்கிறாங்க. ಅದು ಮನಸ್ಸನ್ನು ಹೇಳಿಕೊಟ್ಟವಾಗಿ ಪದೇ ಪದೇ ಹೇಳುವಂತ ಮಾತಾಗಿದೆ. கிளி சொல்லி கொடுத்த மாதிரி என்ன பண்றாங்க, கிளி சொல்ற மாதிரி கீ கீ என்ன பண்றாங்க, சொல்றதாக இருக்காங்க. ಅದು ಗಿಣಿ ಹೇಳುವಂತೆ ಕೀಕಿ ಅಂತ ಹೇಳುವಂತ ಮಾತು. ஆனா இருதயம் தேவனை விட்டு எவ்வளவோ தூரமாக இருக்கிறது. ಅವರ ಹೃದಯವು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿದೆ. இந்த ஆராதனை தேவன் என்ன பண்ணுகிறது இல்ல, விரும்புகிறது இல்லை, ದೇವರು ಏನು ಮಾಡೋದಿಲ್ಲ, விரும்புறது இல்லை, ಇಷ್ಟಪಡೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நாம் பண்ணுகிறதான ஆராதனை எப்படி இருக்கிறது, ನಾನು ಮಾಡುವ ಆರಾಧನೆ ಯಾವ ರೀತಿ ಇದೆ, தேவனிடத்துல வந்து வெறும் பாடுற நேரம் இல்லைன்னா ஜெபிக்கிற நேரம் மாத்திரம் ஒரு வேஷத்தை போட்டுட்டு வேற இடத்துல வேற வேஷத்தை நாம் போடுகிறோமா,
ನಾವು ಆಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಆ ರೀತಿ ಮಾಡುವಾಗ ಬೇರೆ ಜಾಗದಲ್ಲಿ ವೇಷ ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஒரு ஒரு இடத்துக்கு விரும்புற மாதிரி நாம் வேஷத்தை போடுகிறவர்களாக இருக்கிறோம். ಅದೇ ಒಬ್ಬ ಒಂದೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಆಗೋ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ವೇಷವನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆண்டவர் நம்மளை உண்மையாய் ஆராதிக்கிறவர்களை தேவன் என்ன பண்ணுகிறார்? தேடுகிறவராக இருக்கிறார். ದೇವರು ನಿಜವಾಗಿ ಆರಾಧಿಸುವವರು ಹುಡುಕುವರಾಗಿದ್ದಾರೆ. பிரியமா தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ தேவனை ஆராதிக்கிறது ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದು நம்மளுடைய இஷ்ட பிரகாரமாக நாம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ಇಷ್ಟ ಪ್ರಕಾರವಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. நான் எப்படி வேணாலும் நான் இருப்பேன், ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರುತ್ತೇನೆ. ஆண்டவர் நான் சொல்றதை கேட்கணும்னு சொன்னா ದೇವರು ನಾನು ಹೇಳುವ ಮಾತು ಕೇಳಬೇಕಾದರೆ வேதத்தின் பிரகாரமாக அது நடக்காது. ಅದು ವೇದದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯೋದಿಲ್ಲ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ಒಂದು ಚಿಕ್ಕ ಉದಾಹರಣೆಯನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. லேவியராகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது ಲೇವಿ ಕಾಂಡ 10ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ என்ன ஆவது? தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது. ದೇವರ ಆಸರ ಗುಡಾರವನ್ನು ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. தேவ தரிசன கூடார, தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் என்ன பண்ணியாச்சு? இப்ப கட்டியாச்சு. ಆ ದೇವ ದರ್ಶನ ಗುಡಾರ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿತ್ತು. இப்படி கட்டிட்ட பிறகு இப்ப என்ன ஆச்சு? சர்ச்சோடைய பிரதிஷ்டை ஓபனிங் நடந்தாச்சு. ಅಲ್ಲಿ ಪ್ರದೇಶ ಅಲ್ಲಿ ಓಪನ್ ಆಗಿದೆ. இப்ப முதல் ஆராதனை என்ன பண்றாங்க? நடத்துறவங்களாக இருக்கிறாங்க. ಮೊದಲಾಗಿ ಆರಾಧನೆ ನಡೆಸುವರಾಗಿದ್ದಾರೆ. ஆரோனுடைய குமாரராகிய ಆರೋನನ ಕುಮಾರರು யார்? நாதாபும் அபிஹும் என்ன பண்றாங்க? தேவனை ஆராதிக்கும்படியாக போறார்கள். ನಾದಾವನು ಅಭಿವ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அவங்க போகும்போது அவங்களுடைய யோசனை என்னது? ಅವರು ಹೋಗುವುದು ಅವರ ಆಲೋಚನೆ ಏನು? எல்லா இடத்துல தான் அக்கினி இருக்கிறது, ಎಲ್ಲಾ ಜಾಗದಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಇದೆ. நம்ம என்ன பண்ணோம்? அந்த அவங்க சொல்ற மாதிரி தான் பண்ணணுமா? அந்த மோச சொல்ற மாதிரி தான் நாங்க கேட்கணுமா? ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ? ಮೋಸ ಹೇಳೋ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಕೇಳಬೇಕಾ? நம்ம ஒரு வித்தியாசமான அக்கினியை நம்ம என்ன பண்ணுவோம்? உள்ள கொண்டு போகிறவர்களாக இருக்கிறோம். ನಾವು ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ಆ ಬೆಂಕಿಯನ್ನು ಕೊಂಡು ಹೋಗೋಣ. வாசிங்க 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு ஆரோனின் குமாரராகிய ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தன் தூபகலசத்தை எடுத்து அவங்களுடைய தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அவைகளில் அக்கினியையும் அவர்களுடைய அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு, ஆமா தூப வர்க்கத்தையும் போட்டு, கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத, பாருங்க கவனிங்க என்னது? கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்கினி அந்த அந்த என்னது அந்த ஆசரிப்பு கூடாரத்துல யூஸ் பண்ணாத வேற ஒரு அக்னி என்ன பண்றாங்க? இவங்க உள்ள கொண்டு போறவர்களாக இருக்கிறார்கள். ದೇವರು ಅದು ಉಪಯೋಗವಾಗದೆ ಬೇರೆ ಬೆಂಕಿಯನ್ನು ಅದರ ಒಳಗಡೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. அவங்க எடுத்துட்டு போறாங்க. வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். தேவனுடைய சந்நிதியில் கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு? அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு, தேவனுடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்களை என்ன பண்ணிட்டு? பட்சித்தது. ಅವರನ್ನು ಏನು ಮಾಡಿತ್ತು? பட்சித்தது, ನಾಶ ಮಾಡಿತ್ತು. அவர் கர்த்தருடைய சந்நிதியிலேயே செத்தார்கள். ஹalleluya. தேவர சந்நிதிಯಲ್ಲಿ செத்து ಬಿದ್ದರು. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ரியவாದ ದೇವರ ಮಕ್ಕಳು, இவங்களுக்கு என்ன ஆச்சு? ಇವರಿಗೆ ಏನಾಗಿತ್ತು? யாரோட பிள்ளைங்க இவங்க ரெண்டு பேரும்? ಇವರು ಯಾರ ಮಕ್ಕಳು? ಇಬ್ಬರು பாஸ்டர் பசங்க, ஊழியம் செய்யற பிள்ளைங்க ரெண்டு பேரும். ಇಬ್ಬರು ಸೇವಕರ ಮಕ್ಕಳು. சர்ச்சில் முக்கியமாக இருக்கிறதான ஆரோனுடைய பிள்ளைங்க. ಚರ್ಚಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ಇರುವವರು ಆರೋನ ಮಕ್ಕಳು. இவங்க போய் சொல்றதான காரியம், செய்யறதான காரியம், யோசனை பண்றதான காரியம் என்னது? ಇವರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವು ಏನಾಗಿದೆ? ஆராதனை எங்க இஷ்ட பிரகாரமாக பண்றோம். நான் ஆராதனை நம்ம ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಮಾಡುತ್ತೇನೆ. இந்த என்னது கர்த்தருடைய கூடாரத்தோட பொறுப்பு யார் கையில இருக்கு? ಅರೆ ಕರ್ತನ ಗುಡಾರ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಗೆ ಯಾರ ಕೈಲಿ ಇದೆ? ஜவாப்தாரி எங்க அப்பாவாகிய ஆரோன் கையில தான் இருக்குது. நம்ம ಜವಾಬ್ದಾರಿಗೆ ಅಪ್ಪನಾದ ಆರೋನ್ ಕೈಲಿ ಇದೆ. அவங்க பிள்ளைங்களாக நாங்க எங்களை கேட்கறது யாருன்னு போனாங்க. ಅವರು ನಮ್ಮನ್ನು ಕೇಳುವರು ಯಾರಂತ ಓದೋರು. வாசிக்கும் போது நம்ம வாசிக்கிறோம், ಓದುವಾಗ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணாங்க? செத்தார்கள். ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಸತ್ತು ಬಿಟ್ಟರು. பைபிளின் விஷயம் இன்னும் அழகா போட்டிருக்கும். பைபிள் இன்னும் அந்தவாக ஆக்கிது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக கிருபையை பெற்றார்கள், தேவனுடைய சமூகத்தில் தயவை பெற்றார்கள், தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். நம்ம வாசிக்கிறோம். ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಂಡರು, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡರನ್ನು ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ஆனா இவங்க தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக they died in the presence of God. ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಸತ್ತು ಬಿದ್ದರನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன விஷயம்? ಏನು ವಿಷಯ ಅದು? வெளியே பார்க்கும்போது இவங்களுடைய ஆராதனை மாதிரி இருந்துச்சு. ನಾವು ಈಚೆ ನೋಡುವಾಗ ಆರಾಧನೆ ತರ ಇತ್ತು. ஆனா இவங்களுடைய மனசு என்னது? தேவன் விரும்புற கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது உங்க மனசு இல்ல. ಅವರ ಮನಸ್ಸು ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ವಿಧೇಯವಾಗುವ ಮನಸ್ಸು ಅವರಲ್ಲಿ ಇಲ್ಲ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பைபிளை நம்ம வாசிக்கிறோம். ಬೈಬಲಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ಮನುಷ್ಯರು ಮುಖವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. தேவன் இருதயத்தின் ஆழத்தை, இருதயத்தின் யோசனை, அந்த ஆழத்தை அவர் சோதித்து அவர் புடமிட்டு அறிகிறவராக இருக்கிறார். ಮನುಷ್ಯನ ಒಂದು ಅಂತರಾಳವನ್ನು ಶೋಧಿಸಿ ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡವನಾಗಿದ್ದಾನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் பண்ணுகிறதான ஆராதனை எப்படி இருக்கிறதாக இருக்கிறது? ನಾವು ಮಾಡುವಂತ ಆರಾಧನೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ? தேவன்
நான் போய் ஆண்டவர்கிட்ட இது பண்ணணும், ஆண்டவர் என்ன அக்செப்ட் பண்ணுவார். நம்ம ஆண்டவருக்கு ஒரு காரியத்தையும் கொடுக்கறது இல்ல. ನಾವು ದೇವರು ಇದು ಮಾಡಿದರೆ ನನ್ನ ಅಂಗೀಕಾರ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நான் இல்லைன்னா தேவன் இல்லை அநேக நேரம் நம்மளுடைய கிரியைகள் அப்படி செய்கிறதாக இருக்கு. நான் இல்லாதே தேವರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಂತ ಕ್ರಿಯೆಗಳು ನಾವು தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக தேவனை ஆராதிக்கும் நாம் தாழ்மையோடு வினய மனசோட தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருப்போம். ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಾಗ ನಾವು ಶಾಂತಿ ಗುಣದಿಂದ ಆರಾಧಿಸುವರಾಗಿರಬೇಕು. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. ಜ್ಞಾನತೆ 15 ವಾಕ್ಯ ಓದಿ. துன்மார்க்கரின் வாசிங்க ஓடி 15:8. துன்மார்க்கனுடைய பழியை அருவருப்பானது. கர்த்தருக்கு என்னவா இருக்குது? அருவருப்பானதாக இருக்கிறது. செம்மையானவர்களின் ஜெபமோ, செவ்வையான ஜனங்களுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். தேவனுக்கு என்னவா இருக்கிறது? பிரியமாக இருக்கிறது. தேவருக்கு ಏನಾಗಿದೆ ಅದು ಇಷ್ಟವಾಗಿದೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, துன்மார்க்கனுடைய பலியை தேவன் என்ன பண்ணுகிறது இல்லை? அங்கீகரிக்கிறது இல்லை. ದುಷ್ಟನ ಬಲಿಯು ದೇವರ ಅಂಗೀಕಾರ ಮಾಡೋದಿಲ್ಲ. இயேசுவானவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். ಯೇಸು ಆದವರು ಒಂದು ಸಾಮ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ஜெப ஆலயத்துக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு 2 பேர் போறாங்க. ಪ್ರಾರ್ಥನಾ ಆಲಯಕ್ಕೆ ಇಬ್ಬರು ಹೋಗುತ್ತಾರೆ. ஒரு மனுஷன் என்ன பண்றான்? தன்னை புகழ்ந்து ஆண்டவரை இப்படி உபவாசம் செய்றேன், இப்படி பண்றேன், இந்த காரியத்தெல்லாம் செய்றேன், இதெல்லாம் செய்றேன்னு பெரிய லிஸ்ட் ஆண்டவருக்கு எழுதுகிறான். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ನಾನು ಇದು ಮಾಡುತ್ತೇನೆ ಅದು ಮಾಡ್ತೇನೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಲಿಸ್ಟ್ ಆಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அது மாத்திரம் இல்ல, கை நீட்டி சொல்றாங்க. உட்கார்ந்து அங்க தூரத்துல பேக் சீட்ல உட்கார்ந்திருக்கான இந்த ஆயக்காரனை போல நான் இல்லன்னு சொல்றான். ಈ ಮನುಷ್ಯ ಸುಂಕುದವನಂತೆ ನಾನು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. நான் ரொம்ப பரிசுத்தமான ஆண்டவரை நீங்க ரொம்ப நான் ஸ்துதிக்கிறேன்னு சொல்றான். ನಾನು ತುಂಬಾ ಪರಿಶುದ್ಧವಂತ ನಾನು ನಿನ್ನ ಸ್ತುತಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. ஆயக்காரன் சொல்லுகிறார். ಮಾಯಕಾರன் ಹೇಳುತ್ತಾನೆ. அந்த என்ன சொல்ற? கண்ணை தேவனுடைய சமூகத்துக்கு நேராக கண்ணை எடுக்காதபடி, ಆ ದೇವರ ಸಮ್ಮುಖದ ನೇರವಾಗಿ ಅವನ ಕಣ್ಣು ಎತ್ತದಂತೆ. பாவியா இருக்கிற என் மேல என்ன ஆண்டவர் என்னவாருங்க? ಪಾಪಿಯಾಗಿರುವ ನನ್ನ ಮೇಲೆ ಏನಿರಿ? கிருபையாகிருங்க, ಕೃಪೆಯಾಗಿರಿ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಅಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இயேசுவானவர் முடிக்கும் போது சொல்லுகிறார். ಯೇಸು ಮುಗಿಯುವಾಗ ಹೇಳುತ್ತಾನೆ, இந்த 2 பேர்ல ಈ ಇಬ್ಬರಲ್ಲಿ இந்த ஆயக்காரர், இந்த டாக்ஸ் கலெக்டருக்கு தான் தேவனுடைய கிருபை கிடைத்தது. ಈ ಸುಂಕುದವನಿಗೆ ದೇವರ ಕೃಪೆ ಸಿಕ್ಕಿತ್ತು. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேத வசனம் சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, தேவன் பெருமை உள்ளவருக்கு என்ன பண்ணுகிறார்? எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். ದೇವರು ಅಹಂಕಾರಿಗೆ ಎದುರು ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. ஆனால் பிரியமான தேவனுடைய நொறுங்கின இருதயத்துக்கு, உடைந்த ஆத்துமாக்கு அவர் என்னவா இருக்கிறார்? சமீபமாக இருக்கிறார். ಆತನ ಜಜ್ಜಿನ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕಿದ ಮನಸ್ಸಿಗೆ ಹತ್ತಿರವಾಗಿದ್ದಾನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதான் நான் சொன்ன வண்ணமாக ನಾನು ಹೇಳಿದ ರೀತಿಯಾಗಿ தேவனை நாம் எவ்வளவு அறிகிறோமோ, ದೇವರನ್ನು ಎಷ್ಟಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு வளருகிறோமோ, ದೇವರ ಆತ್ಮದಲ್ಲಿ ಎಷ್ಟಾಗಿ ಬೆಳಿತೇವೆ, நாம எவ்வளவு மெச்சூர் ஆகிறோமோ, ನಾವು ಎಷ್ಟಾಗಿ ಬೆಳವಣಿಗೆ ಆಗುತ್ತೇವೆ, அவ்வளவாக தேவனுடைய சமூகத்துக்கு இருக்கிறதான பயம் நம்மள வளர்றதாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅಷ್ಟು ಭಯಭಕ್ತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳೆಯೋದಾಗಿ, பயபக்தி நம்மள இன்னும் வளர்றதாக இருக்கட்டும். ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿಯಾಗಿ ಬೆಳೆಯೋರಾಗಿದ್ದೇವೆ. நம்ம தேவனோட எவ்வளவு கிட்டி சேருகிறோமோ, ನಾವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಹತ್ತಿರವಾಗಿ ಸೇರಿಸುತ್ತೇವೆ, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான கௌரவம் அவ்வளவு அதிகமாகட்டும். ದೇವರು ಕೊಡಬೇಕಾದ ಗಣವು ಹೆಚ್ಚಾಗಿ ಆಗಲಿ. தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக தாழ்மையா இருக்கிறது அது அதிகமாக இருக்கட்டும். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ತಾಳ್ಮೆಯಾಗಿರೋ ಅಧಿಕವಾಗಿರಲಿ. தேவன் அந்த விதமான தொழுகிறவர்களை அவர் தேடுகிறவராக இருக்கிறார். ಆ ರೀತಿ ಆರಾಧಿಸುವವರನ್ನೇ ದೇವರು ಹುಡುಕುವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உலகத்தில் நம்ம எலெக்ஷனுக்கு போகும்போது நான் எலெக்ஷனுக்கு ಹೋಗುವಾಗ அநேக ஜனங்க இருப்பாங்க, அப்படிதானே? ಜನರು ಇದ್ದಾರೆ. இப்போ விசேஷமா நம்ம ஏரியால ವಿಶೇಷವಾಗಿ ನಮ್ಮ ಏರಿಯಾದಲ್ಲಿ காலையிலேயே சொல்லிடுவாங்க, காலையிலே சொல்லிடுவாங்க, சொல்லுங்க, ಬೆಳಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ಬೆಳಿಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, என்னது அந்த பினிமில் சர்க்கிள்ட்ட வந்துருங்க, ಅಲ್ಲಿ ಬಿನಿಮಿಲ್ ಸರ್ಕಲ್ ಹತ್ರ ಬನ್ನಿ ಬಿಡಿ, நாம என்ன பண்ணிடுவோம் இன்னைக்கு? ಏನು ಮಾಡೋಣ ಇವತ್ತು? பிஜேபிக்கு கேன்வாசிங் போவோம். ಬಿಜೆಪಿ ಕೂಡ ಹೋಗೋಣ. கேன்வாசிங் என்ன பண்ணுவோம்? ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? மோதி இப்படி எல்லாம் நமக்கு செஞ்சாரு, மோதி ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லுவோம். ಅಲ್ಲಿ ಮೋದಿ ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯರು ಅಂತ ಹೇಳಿ சொல்லுவோம். போலான்னு சொன்னோன்னா எல்லாம் பண்ணுவாங்க, போவோங்க ஒரு செட்டா, ಎಲ್ಲ ಹೋಗೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಎಲ್ಲರೂ ಕೂಡಿ ಹೋಗುತ್ತೇವೆ. ಹೋಗುತ್ತೇವಲ್ಲ, ಜನರು ಹೋಗುತ್ತಾರೆ, ಜನರು ಹೋಗುತ್ತಾರೆ. அவங்க போறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வேண்டிய சாப்பாடு 500 என்ன பண்ணும் கிடைக்கும். ಅಲ್ಲಿ ಹೋಗುವವರಿಗೆ ಏನು ಸಿಗುತ್ತೆ? 500 ರೂಪಾಯಿ ಊಟ ಗೀಟ ಸಿಗುತ್ತದೆ. அடுத்த நாள் சொல்லுவாங்க, ಆ ಮಾನ್ಯ ದಿವಸ ಹೇಳುತ್ತಾರೆ, இப்போ யாரு காங்கிரஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்? ಕಾಂಗ್ರೆಸ್ ಅವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? காங்கிரஸ் என்ன பண்றாங்க? 500 ரூபாய் கொடுக்குறாங்க. ಕಾಂಗ್ರೆಸ್ ಕೂಡ 500 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಾರೆ. என்ன பண்ணுங்க? அங்க பினி சர்க்கிளுக்கு போங்க. ಅಲ್ಲಿ ಬಿನಿಮಿಲ್ ಸರ್ಕಲ್ಗೆ ಹೋಗಿ அங்கேயும் போய் என்ன சொல்லுவாங்க? ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? நேத்திக்கு மோதி நல்லவர், மோதி மாதிரி யாரும் இல்ல, அவரை மாதிரி தங்கமான மனுஷன்னு சொன்ன மனுஷங்க ಅಲ್ಲಿ ನಿನ್ನೆ ಹೇಳಿರೋ ಏನೋ ಮೋದಿ ತರ ಯಾರು ಇಲ್ಲ, ಚಿನ್ನದಂತ ಮನುಷ್ಯರಂತ ಹೇಳಿ ಏನು ಮಾಡಿದರು? அடுத்த நாள் என்ன சொல்லுவாங்க? ಮಾರನೇ ದಿವಸ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? நாடு சரியில்லை, நாடு கெட்டு போச்சு இவர்னால. ಅಲ್ಲಿ ಲೋಕ ಸರಿ ಇಲ್ಲ, ಲೋಕ ಕೆಟ್ಟು ಹೋಗಿತ್ತು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ.
அல்லேலூயா. ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்களே, ಪ್ರಿಯವರ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த மாதிரி கோஷனை பண்றதுக்கு இல்லைன்னா கும்பல் கட்டிட்டு ஜெய் ஜெய் சொல்றதுக்கு அநேகர் இருப்பாங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಘೋಷಣೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಗುಂಪಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಜೈ ಜೈ ಅನ್ನೋರಿಗೆ ಅನೇಕರು ஆனா ಇರ್ತಾರೆ. சிலர்களை தேவன் தனக்காக தெரிந்து கொள்கிறார். ಆದರೆ ಕೆಲವರನ್ನು ತನಗಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய ஆசை என்னவாக இருக்க வேண்டும் என்றால், ನಮ್ಮ ಇಷ್ಟ ನಮ್ಮ ಆಸೆ ಏನು ಇರಬೇಕಾದರೆ சும்மா அப்படி ஜெய் ஜெய் சொல்ற கூட்டத்துல இருக்கிறதோட ನಾವು ಜೈ ಜೈ ಅನ್ನೋ ಆ ಕೂಟದಲ್ಲಿ ಇರೋದಕ್ಕಿಂತಲೂ ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டு தம்முடைய கூடாரத்தில் சேர்த்துக் கொள்கிறார்களோ அந்த குரூப்ல நம்ம இருக்க வேண்டும். ஹalleluya. ನಮ್ಮನ್ನು ಯಾರನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಆ ಗುಡಾರದಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಂಡನ ಆ ಗ್ರೂಪ್ ಬಳಿ ನಾವು ಇರಬೇಕು. வேதவசனம் இப்படி சொல்லுகிறது, ವೇದವಾಕ್ಯ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ, இந்த ஜனங்களை எனக்காக நான் ஏற்படுத்தினேன். ಈ ಜನರು ನನಗಾಗಿ ನಾನು ಏರ್ಪಡಿಸಿದ್ದೇನೆ. இவர்கள் என்ன பண்ணுவார்கள்? ಇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? என்னுடைய துதியை சொல்லி வருகிறவர்கள், ನನ್ನ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಹೇಳಿ ಬರುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறதான ஜனங்களை தேவன் தாமே தேடுகிறவராக இருக்கிறார். ನಿಜವಾಗಿ ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಹುಡುಕುವನಾಗಿದ್ದಾನೆ. அப்படி என்றால் ಆದರೆ எப்படி நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும்? how should we worship God? ஆண்டவரை எப்படி ஆராதிக்க வேண்டும்? ದೇವರನ್ನು ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು? முதலாவதாக நாம் பார்த்தோம், ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ದು, ஆண்டவர் தேடுகிறதான ஆராதனை செய்கிறவர்கள் ದೇವರನ್ನು ಹುಡುಕುವ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದು உண்மை உள்ளவராக அவர் விரும்புகிற வண்ணமாக இருக்க வேண்டும். ನಾವು ನಿಜಸ್ಥರಾಗಿ ಆತನ ಇಷ್ಟಪಡುವ ಹಾಗೆ ಇರಬೇಕು. இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ கீழே இயேசுவே சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் சொன்ன வண்ணமாக எல்லாரும் என்ன பண்ண முடியாது, ಎಲ್ಲರೂ ಏನು ಹೇಳುವುದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. இயேசு நல்லவர்னு சொல்லலாம், ಯೇಸು ಒಳ್ಳೆಯವರಂತ ಹೇಳುತ್ತಾರೆ, இயேசு அற்புதம் செய்வார், இயேசு நல்ல டீச்சர், எல்லா காரியத்தையும் சொல்லலாம் ஜனங்க. ಯೇಸು ಅದ್ಭುತ ಮಾಡುತ್ತಾರೆ, ಒಳ್ಳೆ ಬೋಧಕರು, ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா உண்மையாக இருதயத்தின் ஆழத்துல அந்த ஆராதனை பண்ண வேண்டும் என்றால், ಆದರೆ ನಿಜವಾಗಿ ಹೃದಯದ ಆಳದಿಂದ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ ஆண்டவர் சில காரியங்களை நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். ದೇವರು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮಿಂದ ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. 24ஆம் வசனத்தை வாசிங்க. 4:24. 4:24 ಓದಿ. தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவன், கவனிங்க, தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை என்ன பண்ண வேண்டும்? ಆತನೇನು ಮಾಡಬೇಕು? ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ಆತನ ಆರಾಧಿಸುವವರಾಗಿರಬೇಕು. நாம் அநேக உதாரணத்தை நாம் பார்த்தோம். ಅನೇಕ ಉದಾಹರಣವಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. சமயம் வேகமாக போற நான் வேகமாக செல்கிறேன். ಸಮಯವನ್ನು ಹೋಗುತ್ತಿರುವ ನಾನು ವೇಗವಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ. பரிசேயன் என்ன பண்ணாங்க? பெருமையோட தேவனை ஆராதிக்கிறான். ಪರಿಸೇಯನು ಹೆಮ್ಮೆಯಿಂದ ಹೇಳುತ್ತಿದ್ದನು. நாதாப் அபிகு கீழ்ப்படியாமல் ஆராதிக்கிறார்கள். ಅವನು ವಿಧೇಯನಾಗದೆ ಆರಾಧನೆ ಮಾಡಿದನು. காயின் என்ன பண்றான்? மனசுல திருப்பம் இல்லாமல், தன்னுடைய மனம் தேவன் பக்கமாக இல்லாதபடி அவன் என்ன பண்ணுகிறான்? ஆராதிக்கிறவராக இருக்கிறார். ಅದು ಕಾಯನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? ತನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಸರಿಯಾಗಿ ಇಲ್ಲದಿಂದ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஆனால் பிரியமான தேவன் பிள்ளைகளே, ಆದರೆ ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் நம்மளிடத்துல விரும்புகிறது ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಿಂದ ಎದುರು ನೋಡು அவரை ஆராதிக்கிறது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ಆತನ ಆರಾಧಿಸುವರು ಆತ್ಮದಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದಲೂ ಆರಾಧಿಸಬಹುದು. தேவன் ஆவியானவராக இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அவரை ஆராதிக்கிறவர்கள் ಆತನ ಆರಾಧಿಸುವವರು உலகத்தின் பிரகாரமாக ஆராதிக்க கூடாது. ಲೋಕದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಆರಾಧಿಸಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் முன்னாடி சொன்ன உதாரணத்துக்கு, ಮುಂದವಾಗಿ ಹೇಳಿದನು ಉದಾಹರಣೆವಾಗಿ, இந்த உலகத்தின் மனுஷன் என்ன பண்ணுவான்? ಲೋಕದ ಮನುಷ್ಯನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? எங்க 500 ரூபாய் கிடைக்குதோ, ನನಗೆ ಎಲ್ಲ 500 ರೂಪಾಯಿ ಸಿಕ್ಕುತ್ತದೋ அதுல ஒரு நாள் என்ன பண்ணுவாரு? ஜேடிஎஸ்க்கு போடுவாரு, ಒಂದು ದಿನ ಜೆಡಿಎಸ್ಗೆ ಹಾಕ್ತೀನಿ, ஒரு நாள் காங்கிரஸுக்கு போவாரு, ಒಂದು ದಿನ ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ ಹೋಗ್ತೀನಿ, ஒரு நாள் பிஜேபிக்கு போவாரு, ಒಂದು ದಿನ ಬಿಜೆಪಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ, வேற என்ன பார்ட்டி இருக்கோ ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒரு நாள் போய் சொல்லுவாரு. ಆ ಬೇರೆ ಏನು ಪಾರ್ಟಿ ಇದ್ರೆ ಅದಕ್ಕೂ ಹೋಗಿ ಆಮೇಲೆ ಅಂತ ಹೌದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. எங்கெல்லாம் 500 ரூபாய் கிடைக்குது, எங்கெல்லாம் எனக்கு நல்லது கிடைக்கும், நான் என்ன பண்றேன்? நான் போய் தலை கொடுக்குறேன். ಎಲ್ಲೆಲ್ಲ 500 ರೂಪಾಯಿ ಸಿಕ್ಕುತ್ತೆ, ಎಲ್ಲೆಲ್ಲ ಒಳ್ಳೇದು ಸಿಕ್ತಾ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ತಲೆ ಕೊಡುತ್ತೆ. அன்னைக்கு மத்தியானத்துக்கு யார் எனக்கு சாப்பாடு போடுறாங்களோ என்ன பண்றாங்க? போறவனாக இருக்கிறேன். ಅಲ್ಲಿ ಮಧ್ಯಾಹ್ನ ಯಾರು ಊಟ ಹಾಕ್ತಾರೋ ಅಲ್ಲಿ ಹೋಗುವವನಾಗಿದ್ದೇನೆ. ஆனா தேவன் ஆவியானவராக இருக்கிறபடியா, ದೇವರ ಆತ್ಮನಾಗಿರುವುದರಿಂದ தேவனை நாம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ದೇವರ ಆತ್ಮದಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದ ಆರಾಧಿಸುವವರಾಗಿರಬೇಕು. வேதத்துல நமக்கு முக்கியமான ஒரு வசனம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು யோபுடைய வாயிலிருந்து வருகிறது. ಯೋಬನ ಬಾಯಿಲಿಂದ ಬರುತ್ತದೆ. அவர் என்னை கொன்று போடனாலும் ಆತನನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿದರೂ ಕೂಡ அவரை தான் என்ன பண்ணுவான்? ஆராதிக்கிறவனாக. ಆತನೇ ನಾನು ಆರಾಧಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ கடைசி நாட்களை பார்க்கும்போது ಕಡೆ ದಿನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ஜனங்களுடைய ஆராதனை, ஜனங்கள் தேவனை தேடுகிறது மாய்மாலம் உள்ளதாக இருக்கிறது. ಜನರು ದೇವರನ್ನು ಹುಡುಕುವುದು ಅದು ಮಾಯವಾದ ಕೆಲಸವಾಗಿದೆ. எனக்கு இன்னைக்கு ஒரு நல்லது கிடைச்சிச்சா, ಇವತ್ತು ನನಗೆ ಒಳ್ಳೆ ಸಿಕ್ಕುತ್ತಾ, நான் என்ன பண்றேன்? வரேன் ನಾನು ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ? வரேன்.
நான் சர்ச்சுக்கு வரேன், ನಾನು ಚರ್ಚಿಗೆ ಬರ್ತೇನೆ, எனக்கு இன்னைக்கு வேலை இருக்குது, நான் என்ன பண்ண மாட்டேன், வர மாட்டேன். ನಾನು ಕೆಲಸ ಇದೆ ಬರೋದಿಲ್ಲ. இந்த பிரதர் சர்ச்சுக்கு வராங்க, அதனால எனக்கு பிடிக்காது, இந்த பிரதர் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். ಈ ಬ್ರದರ್ ಚರ್ಚಿಗೆ ಬರೋದ್ರಿಂದ ನನಗೆ ಇಷ್ಟವಾಗೋದಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಬರೋದಿಲ್ಲ. இந்த சிஸ்டர் பக்கத்துல நான் உட்கார மாட்டேன். ಈ ಸಿಸ್ಟರ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುತ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் நம்ம பண்ணுகிறதான ஆராதனை, how does he expect us? ದೇವರು ನಾವು ಮಾಡುವಂತ ಆರಾಧನೆಯನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡುವುದಿಲ್ಲ. எப்படி ஆராதனை தேவன் விரும்புகிறார்? ದೇವರು ಯಾವ ರೀತಿ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ? அவரை ஆவியோடும் அவரை உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ಆತನು ಆತ್ಮದಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದ ಆರಾಧಿಸುವವರಾಗಿರಬೇಕು. கஷ்டம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் தேவனுடைய ஆவியான நம்மளை உற்சாகப்படுத்தும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் போகிறவர்களாக இருக்க ನಾವು வேண்டும். ಕಷ್ಟ ಬಂದರೂ ಏನೇ ಬಂದರೂ ಕೂಡ ನಾವು ಆತನು ಆರಾಧಿಸುವವರಾಗಿರಬೇಕು. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಾಗ அவருடைய மனசை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ಆತನ ಮನಸ್ಸನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. 1 கொரிந்தியர்ல வாசிக்கும் போதாகட்டும், ரோமர்ல வாசிக்கும் போதாகட்டும், ಒಂದು ಕೊರಿಂಥದಲ್ಲಿ ಆಗಲಿ ರೋಮಾಪುರ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಆಗಲಿ அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கேள்வியை கேட்பார். ಅಪೊಸ್ತಲನಾದ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ, தேவனுடைய மனசை அறிந்தவர் யார்? ದೇವರ ಮನಸ್ಸನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವವನು ಯಾರು? Who has known the mind of God? யார் தேவனுடைய மனசு யோசனையை தெரிந்து கொண்டவர்? ದೇವರ ಆಲೋಚನೆ ತಿಳಿದುಕೊಂಡವನು ಯಾರು? ஒரு மனுஷனால் அது தெரிந்து கொள்ள முடியாது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಂದ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. யார் தேவனுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறானோ, ಯಾರು ದೇವರ ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟರೋ அவனுக்கு, அந்த மனுஷனுக்கு அந்த தேவன் என்ன யோசிக்கிறார், தேவன் என்ன செய்கிறார் தெரிகிறதாக இருக்கும். ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಮಾತ್ರ ದೇವರು ಏನು ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತು ಉಂಟು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய உலகத்தின் வாழ்க்கையில பார்க்கும்போது கூட ನಮ್ಮ ಲೌಕಿಕ ಕಾರ್ಯಗಳು, ಲೌಕಿಕ ಜೀವನ ನೋಡುವಾಗ சிலவங்களை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ಕೆಲವರಿಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾಗುತ್ತದೆ. ஏன்னா ஒன்னு சொல்லணும்னா கண்ணை அவங்க கண்ணை பார்த்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இல்லை நம்ம ஏதாவது அவங்களுக்கு சொல்லணும்னா நம்ம கண்ணை பார்த்தாலும் அவங்களுக்கு புரிஞ்சிடும். ನಾವು ಏನಾದ್ರು ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಕೂಡ ಅವರು ಕಣ್ಣು ನೋಡಿದ್ರೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಅವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೂಡ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கீங்களா? ಆ ರೀತಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? ஏதோ நான் இப்படி செய்யணும், ಏನೋ ಇದು ಮಾಡುತ್ತೇನೆ, அவங்க கண்ணை பார்த்தாலும் தெரிஞ்சிடும், ஓ இதான் யோசிக்கிறான், இது செய்யணும்னு என்ன பண்ணுவாங்க, செய்யணும். ಅಯ್ಯೋ ಅವರು ಕಣ್ಣನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, ಇದೇ ಮಾಡುತ್ತಾನೆ, ಇದೇ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಅಂತ. அந்த மாதிரி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆவியானவரால் நம்ம நிரப்பப்படும் போது, when we are anointed by the Holy Spirit, ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் போது, ದೇವರ ಆತ್ಮದಿಂದ ನಾವು ತುಂಬಿಸಲ್ಪಡುವಾಗ ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ தேவன் விரும்புறது என்ன நம்ம மனசுல ஓடும். ದೇವರು ಇಷ್ಟಪಡುವ ನಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಓಡುತ್ತಾನೆ ಇರುತ್ತದೆ. தேவன் என்ன விரும்புகிறார்களோ, ದೇವರು ಏನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ, ஆண்டவருடைய சித்தம் என்னதோ, ದೇವರ ಚಿತ್ತವು ಏನು, அது நம்ம மனசுல இருக்கும். ಅದು ನಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எதற்காக நான் சொல்லுகிறேன்? ಅದು ಏನಕ್ಕಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, பூமியில வாழுகிறதான நாட்களில் ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಾಳುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ அநேக நேரம் நாம் செய்கிறதான காரியம், ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವು நம்மளே என்ன பண்ணிரும், இது ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம பிரகாரமாக நம்ம முன்னாடி போயிரும். ನಾವು ದೇವ ಚಿತ್ತವೆಂದು ನಾವು ಹಿಂಜಾರಿ ಹೋಗುತ್ತೇವೆ. இது ஆண்டவர் இப்படிதான் ஆண்டவர் செய்வார், நம்ம போயிரும். ಇದೇ ರೀತಿ ಮಾಡುತ್ತಾ ದೇವರನ್ನ ನಾವು ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. நம்ம உதாரணத்துல பார்க்கும்போது கூட, ನಾವು ಉದಾಹರಣವಾಗಿ ನೋಡಬೇಕಾದರೂ ಕೂಡ நாதாப் அபிகூயன் அன்னைக்கு என்ன நினைச்சிருப்பாங்க, ನಾದಾಬು ಅಬಿಬೇಗು ಏನ್ ನಡೀತು, அங்க போய் தேவாலயத்துல தான் போய் அந்த அக்னியை உண்டாக்கணுமா, ಅಲ್ಲಿ ದೇವರ ಆಲಯಗಲ್ಲ ಬೆಂಕಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡೋಣ, நாங்க வீட்டுல இருக்க சட்டி பானையில நாங்க எடுத்துட்டு போறோம், ಆ ಮನೆಯಲ್ಲಿರುವ ಚಟ್ಟಿ ಪಾನೆ ಎಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗೋಣ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳು, தேவனுடைய யோசனை என்னவென்று, ದೇವರ ಆಲೋಚನೆ ಏನೆಂತ, தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟ ಮನಸ್ಸನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡನು. அவன் ஆராதிக்கும் போது ಅವನು ಆರಾಧಿಸುವಾಗ அவன் கஷ்டத்தை பார்க்க மாட்டான், ಅವನ ಕಷ್ಟವನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ, நெருக்கத்தை பார்க்க மாட்டான், ಇಕ್ಕಟ್ಟನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. 40 வருஷம் வனாந்தரத்தில் நடக்க வைத்தாலும் அவன் பயப்பட மாட்டான். 40 ವರ್ಷ ಅಡವಿಯಲ್ಲಿ ನಡೆಸಿದ್ರು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. செங்கடல் மத்தியில போனாலும் ஆண்டவரே எங்களை வந்துட்டு எங்களை எகிப்துல கல்லறை இல்ல, இங்கதான் எங்க கொள்ள வந்தீங்க தேவனை பார்த்து சொல்ல மாட்டான். ಅಲ್ಲಿ ಕೆಂಪು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹೋಗೋದು ಕೂಡ ಅಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸಾಯಿಸಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿರೋ ಸಮಾಧಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்படி சொல்லுவதில்லை, ಆ ರೀತಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஆவியினால் நிரப்பப்பட்டதான மனுஷன், ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟ ಮನುಷ್ಯನು, அவனுடைய ஆராதனை, தேவனுடைய துதி எப்படி இருக்கும் என்றால், ಅವನ ಆರಾಧನೆ ದೇವರ ಸ್ತುತಿ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತದೆ ಅಂದ್ರೆ, கஷ்டம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும், ಕಷ್ಟ ಬಂದರು ಹೋರಾಟ ಬಂದರು, அவன் என்ன பண்ணுவான், தேவன் இதன் மூலியமாக எனக்கு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்கிறவராக இருக்கிறார், ದೇವರು ಇದು ಮುಖಾಂತರವಾಗಿ ನನಗೆ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. செங்கடல் மத்தியில நான் போனாலும், ನಾನು ಸಮುದ್ರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋದರೂ ಕೂಡ தேவனை நான் என்ன பண்ணுவேன், ஸ்தோத்தரிப்பேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳುತ್ತೇನೆ. ஏனென்றால்
ஏனென்றால் செங்கடலிலே பார்வோனின் சேனை தலைகீழாக அவர் மாற்றுவார். ಅದು ಸಮುದ್ರದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪಾರೋಣನನ್ನು ತಲೆಕೆಳಗಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. வனாந்தரத்தின் மத்தியில் அவரை நடத்தி போனாலும் ಅಡವಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಡ್ಕೊಂಡು ಹೋದರೂ ಕೂಡ நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ஏனென்றால் என்னுடைய சரீரத்தை அவர் யுத்தத்துக்காக பழிப்பிக்கிறவராக இருக்கிறார். ನನ್ನ ಶರೀರವನ್ನು ಯುದ್ಧಕ್ಕಾಗಿ ಕಲಿಸಿಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. கானானில் இருக்கிறதான ராட்சசரை நான் தோக்கடிக்க முடியாக என்னை பலப்படுத்துகிறார். வனாந்தரத்தில் ಕಾನಾನಿನಲ್ಲಿರುವ ರಾಕ್ಷಸನನ್ನು ಸೋಲಿಸುವಂತೆ ನನ್ನ ಬಲಪಡಿಸುತ್ತಾನೆ. ஆவியோடு தேவனை ஆராதிக்கிறவராக இருப்பார். ಆತ್ಮದಿಂದ ನಾವು ಆರಾಧಿಸುವವರಾಗಿರಬೇಕು. ஒன்று என்னென்றால் ಒಂದು ಏನೆಂದರೆ ஆவியில் ஆராதிக்கிறதான காரியம் அநேகம் உண்டு. ಆತ್ಮದಿಂದ ಆರಾಧಿಸುವ ಕಾರ್ಯಗಳು ಅನೇಕ ಉಂಟು. ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, ಎರಡು ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತೀವಿ. ಮೊದಲನೇದು ಏನೆಂದರೆ தேவனுடைய யோசனை அறிந்தவனாக தேவனை ஆராதிக்கிறது. ದೇವರ ಆಲೋಚನೆ ತಿಳಿದುಕೊಂಡವನಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ தேவனுடைய துதியை சொல்லுகிறதுக்காக சந்தோஷத்தினால நிரம்புகிறதாக இருக்குது. ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಯನ್ನು ಹೇಳುವುದರಿಂದ ಸಂತೋಷದಿಂದ ತುಂಬಿದವನಾಗಿ. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ಅದು ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, மகா சபையில நான் மௌனமாக இருக்க மாட்டேன். ನಾನು ಸಭೆಯಲ್ಲಿ ಮೌನವಾಗಿ ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால ದೇವರ ಆತ್ಮ ನನ್ನಲ್ಲಿ ವಾಸವಾಗಿ தேவனுடைய செயல்களை நான் விவரித்து நான் அறிவிக்கிறவனாக, ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ವಿವರಿಸಿ ಹೇಳುವನಾಗಿದ್ದೇನೆ. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, ಅಪೊಸ್ತಲ ಕಾರ್ಯ 2ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಓದುವಾಗ, அந்த பெந்தேகோஸ்து தினத்திலே ಆ ಬೆಂತೆಕೋಸ್ತ ದಿನದಲ್ಲಿ தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படும் போது ದೇವರ ಆತ್ಮನು ಉಯ್ಯಲ್ಪಡುವಾಗ ஜனங்கள் பலவேறு பாஷைகளிலே ಜನರು ಹಲವಾರು ಭಾಷೆಗಳಲ್ಲಿ தேவனை என்ன பண்ணார்கள்? மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டிருந்தவர்கள். ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿ ಸ್ತುತಿಸುತ್ತಾ ಇದ್ದರು. தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறதான ஆராதனை எப்படி இருக்க வேண்டும்? ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದು ಯಾವ ರೀತಿ ಇದೆ? ஆவியினால் இருக்க வேண்டும், சத்தியத்தினால் இருக்கிறதாக இருக்க வேண்டும். ಆತ್ಮವಾಗಿರಬೇಕು, ಸತ್ಯದಿಂದಲೂ ಇರಬೇಕು. ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ಆತ್ಮದಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದ ಆರಾಧಿಸುವವರಾಗಿರಬೇಕು. உண்மை என்றால் என்ன? ನಿಜವೆಂದರೆ வேத வசனத்துக்கு அது உண்மையாக இருக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಿಜವಾಗಿರಬೇಕು. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற ஜனங்களை தேவன் தேடுகிறார். ನಿಜವಾಗಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವ ಜನರು ಹುಡುಕುವವರಾಗಿದ್ದಾರೆ. நம்ம முதலாம் பிப்ரவரி மாசம் ஜனவரி மாசம் நம்ம ஒரு வசனத்தை கேட்டோம். ನಾವು ಮೊದಲನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಜನವರಿ ತಿಂಗಳಲ್ಲಿ ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳಿದೆವು. என்னத்தை கேட்டோம்? ಏನನ್ನು ಕೇಳಿದೆವು? ஆண்டவர் நத்தானியேலை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನತಾನಿಯನ್ನು ನೋಡಿ நீ ಹೇಳ್ತಾರೆ, கபடமில்லாத உத்தமமான இஸ்ரவேல், ನೀನು ಕಪಟವಿಲ್ಲದ ಯಥಾರ್ಥವುಳ್ಳ ಇಸ್ರಾಯೇಲನು. a true Israelite, in him there is no guile. அவன்ட்ட என்ன இல்லை, இந்த டபுள் கேம் ஆடுறது, வேஷம் போடுறது, அந்த காரியம் இல்லை. ಅವನಲ್ಲಿ ಎರಡು ಮನಸ್ಸು ಇಲ್ಲ, ಯಾವ ಒಂದು ವೇಷ ಹಾಕೋ ಮನಸ್ಸು ಕೂಡ ಅವನಿಗೆ ಇಲ್ಲ. அதனால் நத்தானியேலே, ಅದರಿಂದ ನತಾನಿಯೇಲನು, நீ இதிலும் மேன்மையான காரியத்தை நீ பார்க்கிறவனாக இருப்பாய். ಇದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ನೀ ನೋಡುವನಾಗಿದ್ದೀಯ. உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறதான காரியம் என்னவென்றால், ನಿಜವಾಗಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ தேவனுடைய வேத வசனத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಿಜವಾಗಿರಬೇಕು. கடைசி நாட்களில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ಕಡೆ ದಿನದಲ್ಲಿ ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அநேக ஆராதனை எப்படி ஆகிவிட்டது என்றால், ಅನೇಕರ ಆರಾಧನೆ ಯಾವ ರೀತಿ ಆಗಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದರೆ வெறும் சவுண்ட் தானே ஒன்று இருக்கும். ಬರೀ ಶಬ್ದ ಮಾತ್ರ ಇದೆ. அன்னைக்கு பாடுறவங்களுக்கு அன்னைக்கு மியூசிக் செட் ஆகல. ಅನೇಕ ಆಡುವರು ಮ್ಯೂಸಿಕ್ ಇಂದ ಶಬ್ದ ಮಾಡುವರು. அன்னைக்கு பாட்டு பாடுறவங்களுக்கு அன்னைக்கு மியூசிக் செட் ஆகல. ಅಲ್ಲಿ ಆಡುವರು ಮ್ಯೂಸಿಕ್ ಅವರು ಸೆಟ್ ಆಗಲಿಲ್ಲ. பாட்டு ஃபுல் என்ன ஆராதனை ஆயிரம் டுஸ்ன் ஆயிரும். ಆರಾಧನೆ ಏನಾಗುತ್ತದೆ? ಏನಿಲ್ಲದೆ ಆಗುತ್ತದೆ. அவங்களுக்கு விரும்புறமான பாட்டு பாடல, ಅವರಿಗೆ ಇಷ್ಟಪಡುವಂತ ಹಾಡು ಆಡಲಿಲ್ಲ. சிலவங்க இப்படிதான் இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. ಕೆಲವರಿಗೆ ನೋಡುತ್ತಾನೇ ಇರುತ್ತಾರೆ. சரி, நல்லா தான் பாடுறாங்க, ಚೆನ್ನಾಗಿ ಆಡುತ್ತಾರೆ, கரெக்டா ஸ்கேலுக்கு டெம்போ கரெக்டா பாடுறாங்க, பிச்சு கரெக்டா பாடுறாங்க, ಅದು ಸ್ಕೇಲ್ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿದೆ, ಪಿಚ್ ಕೂಡ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಆಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சத்தியம் இல்லாவிட்டால், ಸತ್ಯವಿಲ್ಲ ಬಿಟ್ಟರೆ, வேத வசனத்தின் பிரகாரமாக நாம் வாழாவிட்டால், ನಾವು ಸತ್ಯ ವೇದದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಬಾಳದಿದ್ದರೆ, our worship will be just filled with emotions. ஏதோ ஒரு பாவனையில ஏதோ அழுதுட்டு ஏதோ ஒப்பார வச்சிட்டு இருக்கிறதாக இருக்கும். ಏನೋ ಒಂದು ಭಾವನೆಯಲ್ಲಿ ಅಳುತ್ತಾ ಏನೋ ಹೇಳುತ್ತಾ ಇರುತ್ತೆ. ஆனா ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்றால், ಆದರೆ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕೆಂದರೆ சத்தியத்திலே நாம் உறுதியாக இருக்கிறதாக ನಾವು இருக்கும். ಸತ್ಯದಲ್ಲಿ ನಾವು ದೃಢವಾಗಿರಬೇಕು. எத்தனை போராட்டங்கள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், ಎಷ್ಟೇ ಹೋರಾಟಗಳು ಬಂದರೂ ಎಷ್ಟೇ ಕಷ್ಟಗಳು ಬಂದರೂ சத்தியத்திலே உண்மையாக இருக்கிறவர்களாக ನಾವು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿರಬೇಕು. மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் தியானிக்கிறோம். ಮೂರನೇ ಕಾರ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. முதலாவதாக நாம் பார்த்தோம், ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡಿದ್ದು, ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கிறவர்களை தேவன் தேடுகிறார். ದೇವರು ನಿಜವಾಗಿ ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಹುಡುಕುತ್ತಾನೆ. உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும்? ದೇವರನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಿಜವಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು? அவரை ஆராதிக்கிறவர்கள் ಅವರನ್ನು ಆರಾಧಿಸುವವರು ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ಅವರ ಆತ್ಮದಿಂದ ಸತ್ಯದಿಂದ ಆರಾಧಿಸುವವರಾಗಿರಬೇಕು. மூன்றாவதாக, ಇದனால நம்மளுக்கு என்ன பலன்? ಇದರಿಂದ ನಮಗೆ ಏನು What is the application? எப்படி நம்முடைய நடைமுறையில் நடத்த வேண்டும்? ಯಾವ ರೀತಿ ನಡವಳಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ನಡೆಸಬೇಕು? நீங்க உண்மையாய் ஆராதித்தீர்கள் என்றால், ನೀವು ನಿಜವಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿದರೆ, நீங்க
you will bring an influence in others life. வேறவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை உங்களால் உண்டாக்க முடியும். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬೇರೆಯವರ ಜೀವನವನ್ನು ಅವನು ತಿರುಗಿಸುವುದಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. உண்மையாய் ஆராதிக்கும்போது ನೀವು ನಿಜವಾಗಿ ಆರಾಧಿಸುವಾಗ அநேகர் மத்தியில் ஒரு பெரிய வித்தியாசத்தை உங்களால் கொண்டு வர முடியும். ಅನೇಕರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ ಕೊಂಡು ಬರೋದಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ. 34ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். 34ನೇ ಕೀರ್ತನೆ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 1ನೇ ವಾಕ್ಯ 2ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ சங்கீதக்காரன் சொல்கிறார், ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், ನಾನು ತುತ್ತೂರಿಯಿಂದ ಆತನ ಶಬ್ದ ನಾನು சதாகால கர்த்தனை ஸ்தோத்திரம் ಮಾಡುவேன், எல்லா காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், ನಾನು ಎಡೆಬಿಡದೆ ಆತನ ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತೇನೆ, அவருடைய துதி என்னுடைய வாயில இருக்கும், ಆತನ ಸ್ತೋತ್ರ ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಇದೆ. நான் துதிக்கிறத பார்த்து ನಾನು ಸ್ತುತಿಸೋದು ನೋಡಿ, நான் கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டுகிறவர்களை பார்த்து ನಾನು ಕರ್ತನಲ್ಲಿ ಇರುವುದು ಸಂತೋಷ ಪಡೋರನ್ನು ನೋಡಿ அநேகர் என்ன கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ಅನೇಕರು ನನ್ನ ಕೂಡ ಬಂದು ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆவியானவர்னால் வருகிறதான சந்தோஷம், ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ಬರುವಂತ the ಸಂತೋಷ, joy of the Holy Spirit நமக்கு மாத்திரம் இருக்கிறது இல்லை, ಅದು ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ಬರುವಂತ ಸಂತೋಷ ನಮಗೆ ಮಾತ್ರ ಇರುವುದಿಲ್ಲ, நம்ம மூலமாக அநேகருக்குள்ள வித்தியாசத்தை உண்டாக்கும். ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ಅನೇಕರಿಗೆ ಬದಲಾವಣೆ ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ನಂಬಿಕೆ ಇಡುತ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், ಏನಕ್ಕಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ ಅಂದರೆ இந்த இந்த விஷயம், இந்த சமாரிய ஸ்திரீ இந்த சரித்திரமாட்டில விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான காரியம். ಈ ವಿಷಯವನ್ನು ಏನಂದರೆ ಇದು ಸಮಾರಿಯ ಸ್ತ್ರೀಯ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದಂತ ವಿಷಯವೇ. இந்த 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 கதை எல்லாம் இந்த இன்சிடென்ட் எல்லாம் நீங்க முதல்ல வாசித்திருக்கீங்க அப்படிதானே? ಈ ಕಥೆಗಳು ಮುಂಚೆ ನೀವು ಓದಿದ್ದೀರಾ? ಆ ರೀತಿ சண்டே ஸ்கூல்ல என்ன பண்ணிருக்கீங்க, எதை கேட்டிருக்கீங்க? ಸಂಡೇ ಸ್ಕೂಲಿಂದ ಏನೋ ಕೇಳಿದ್ದೀರಾ? ஆனா நான் சொன்னேன், ಆದ್ರೆ ನಾನು ಹೇಳಿದೆ, யோவானின் சுவிசேஷத்தை நான் வாசிக்கும் போது ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಓದುವಾಗ சபைக்காக தேவன் அநேக காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். ಸಭೆಗಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯವನ್ನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. இங்க இயேசுவும் சமாரிய ஸ்திரீயும் பேசுகிறது, ಯೇಸು ಸಮಾರಿಯ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಮಾತನಾಡುವುದು சர்ஃபேஸ் லெவல்ல பார்த்தா, மேல் நோக்கமாக பார்த்தா, ಅದನ್ನು ಮೇಲ್ತೋರಿಕೆ ಮಾತ್ರ ನೋಡಿದಳು, மேல் நோக்கமாக பார்த்தா ஒருவேளை ಮೇಲೆ ರೀತಿಯಾಗಿ ನೋಡಿದರೆ ಒಂದು ವೇಳೆ எப்படி இருக்கும்னா, ಯಾವ ರೀತಿ ಇದೆ? இயேசு சொல்லுகிறார், நீ எனக்கு தாகத்துக்கு தான் சொல்லுகிறார். ಯೇಸು ಹೇಳಿದ್ರೆ ನೀನು ನನಗೆ தாகವಿದೆ ಕೊಡು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு நீங்க யார் என்கிட்ட கேட்கறது, நீங்க எப்படி தண்ணியை கொடுப்பீங்க, அப்படிதான் என்ன பண்றது, தண்ணி விஷயமா தான் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. ಅದು ನೀನೇ ನನ್ನ ಹತ್ರ ನೀರು ಕೇಳೋದು ಹಂಗೆ ಹಿಂಗೆ ಅಂತ ಹೇಳಿ ನೀರು ಬಗ್ಗೆನೇ ಅವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஆனா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಅದು ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳು, இயேசு அந்த சமாரிய ஸ்திரீ இடத்துல பேசினது, ಯೇಸು ಆ ಸಮಾರಿಯ ಸ್ತ್ರೀ ಬಳಿ ಮಾತನಾಡುವುದು, ஒன்று உண்மையான ஆராதனையை தேவன் விரும்புகிறது, ಒಂದು ನಿಜವಾದ ಆರಾಧನೆಯನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ಬಗ್ಗೆ ನಾವು ಕುರಿತು ಓದುತ್ತೇವೆ. யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4:13-14 ವಾಕ್ಯ ಓದೋಣ. இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் கொடுக்கிறதான தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர், இந்த தண்ணீர் அவனுக்குள்ளே இருந்து நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அவனுக்குள்ள இருக்கிறதான அந்த தண்ணி என்ன பண்ணும், அவனுக்குள்ள இருந்து ஒரு ஜீவ ஊற்றை என்ன பண்ணும், உண்டாக்குறதாக இருக்கும். ಅವನಲ್ಲಿ ಉಕ್ಕುವ ಹೊರತಿಯಾಗಿ ಅದು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. நாம் மெதுவாக வாசித்தா நம்மளுக்கு புரியும். ಅದು ನಿಜವಾಗಿ ಓದಿದ್ರೆ, ನಿಧಾನವಾಗಿ ಓದಿದ್ರೆ ಅದು ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த இயேசுவானவர் சமாரிய ஸ்திரீட் என்ன பண்ணுகிறார், தண்ணீரை கேட்கிறார். ಯೇಸು ಆದವರು ಸಮಾರ್ಯನ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀರನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க எப்படி கொடுக்குறீங்கன்னு சொன்ன உடனே, ನೀನು ನನಗೆ ಯಾವ ರೀತಿ ಕೊಡುತ್ತೀಯ ಅಂತ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ இயேசுவானவர் சொல்லுகிறார், ಯೇಸು ಆದವರು ಹೇಳುತ್ತಾರೆ, என்கிட்ட ஒரு ஜீவ ஜலம் உண்டு, ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಜೀವದ ನೀರು ಉಂಟು, நான் அந்த தண்ணீர் உன்னிடத்துல கொடுத்தா, ನಾ ನೀರನ್ನು ಕೊಟ್ಟರೆ ஒரு காலம் உனக்கு என்ன வராது, தாகம் வராது. ಆ ಒಂದು ಕಾಲವು ನೀರು ಅಡಿಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஒரு காலம் உனக்கு என்ன ஆகாது, தாகம் வராது. ಒಂದು ಕಾಲವು ನೀರು ಅಡಿಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. நீ மாத்திரம் திருப்தி ஆகிறது இல்ல, ನೀನು ಮಾತ್ರ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ, அந்த தண்ணீர் உனக்குள்ள இருந்து பொங்கி ಆ ನೀರು ನಿನ್ನಲ್ಲಿ ಉಕ್ಕಿ எந்த காலம் மட்டிக்கும் ಯಾವ ಕಾಲಕ್ಕೂ
எந்த காலம் வரைக்கும்? ಯಾವ ಕಾಲವರೆಗೂ? நித்திய காலம் வரைக்கும் என்ன பண்ணும்? உண்டந்த தண்ணி என்ன பண்ணும்? பொங்கி வளர்கிறதா. ಅದು ನಿತ್ಯ ಕಾಲವರೆಗೂ ನಿನ್ನಲ್ಲಿ ಆ ನೀರು ಉಕ್ಕಿ ಬರುತ್ತದೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இயேசுவானவர் பரிசுத்த ஆவியை குறித்து அங்கே பேசுகிறார். ಯೇಸು ಆದವರು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. என்னது? இயேசுவானவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறவராக இருக்கிறார். ಯೇಸು ಆದವರು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಕೊಡುವರಾಗಿದ್ದಾರೆ. ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இறங்கும் போது, கிரியை செய்யும் போது, ದೇವರ ಒಬ್ಬ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮ ಇಳಿಯುವಾಗ, ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಾಗ, அவனுக்குதான கஷ்டம், அவனுக்குதான பாரம் எல்லாம் நம்ம நீக்கப்படுகிறது. ಅವನಲ್ಲಿ ಇರುವ ಕಷ್ಟಗಳು, ಭಾರಗಳು ಎಲ್ಲವೂ ನೀಗಲ್ಪಡುತ್ತದೆ. ஆனா அது மாத்திரம் இல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இவன்ட்டு பொங்கி என்ன பண்ணுது? ಇವನಲ್ಲಿ ಉಕ್ಕಿ ಏನು ಆಗುತ್ತದೆ? அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறதாக இருக்கு. ಅನೇಕರ ನೀರಿನ ಅವಶ್ಯಕತೆ ನೀಗಿಸುತ್ತದೆ. இப்ப நான் அந்த பாட்டில் எடுத்து ஒரு கிளாஸ்ல ஊத்துனா, ಈ ನಾ ಬಾಟ್ಲು ತೆಗೆದು ಗ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರೆ ನೀರು ಹಾಕಿದ್ರೆ நான் எவ்வளவு ஊத்துறேனோ அவ்வளவுதான் நம்ம அந்த கிளாஸ்ல இருக்கும். ನಾನು ಎಷ್ಟು ಉಳಿತೀನೋ ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಗ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. இந்த கிளாஸ்ல இருந்து திருப்பி தண்ணி என்ன பண்ணாது? வராது. ಗ್ಲಾಸ್ ಇಂದ ಮತ್ತೆ ನೀರು ಬರೋದಿಲ್ಲ. இந்த கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் ஊத்துனா இந்த கிளாஸ் என்ன ஆயிரும்? காலி ஆயிரும். ಈ ಗ್ಲಾಸ್ ಇಂದ ಮತ್ತೆ ಒಂದು ಗ್ಲಾಸ್ ಹಾಕಿ ಈ ಗ್ಲಾಸ್ ಖಾಲಿ ಆಗುತ್ತದೆ. இயேசுவானவர் சொல்லுகிறதான காரியம் என்னது? ಯೇಸು ಆದವರು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವೇನು? நான் ஒரு மனுஷனை ஆவியினால் அபிஷேகித்தால், ನೀವು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಆತ್ಮನಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದರೆ அவன் மாத்திரம் திருப்தி ஆகிறதில்லை, ಅವನು ಮಾತ್ರ ತೃಪ್ತಿ ಆಗೋದಿಲ್ಲ, அவன் மூலியமாக ಅವನ ಮುಖಾಂತರವಾಗಿ அநேகருடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் உண்டாகும். ಅನೇಕರ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எதற்காக நான் சொல்லுகிறேன்? ಏನಕ್ಕಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ? நாம் எந்த நாளை எதிர்நோக்கி போகிறவர்களாக இருக்கிறோம்? ನಾವು ಯಾವ ದಿನವನ್ನು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ? எந்த டே எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிடுறவங்களாக இருக்கிறோம்? ಯಾವ ದಿನವನ್ನು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ? பெந்தேகோஸ்து பண்டிகை என்ன பண்ணுகிறோம்? பெந்தேகோஸ்து ಹಬ್ಬ ದಿನವನ್ನು. அப்படிதானே? ಹಾಗಂದ್ರೆ ಏನು? இயேசுவானவர் என்ன பண்ணாரு? வாக்கு பண்ணினதான பரிசுத்த ஆவியை நான் அனுப்புவேன். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ದೇವರ ಆತ್ಮನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಾನು ಕಳಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದನು. 50ஆம் நாள் என்ன பண்ணது? அந்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். 50ನೇ ದಿನ ದೇವರ ಆತ್ಮ ಉಯ್ಯಲ್ಪಡುತ್ತಾನೆ. ஆவியானவர் தான் நம்ம சபையை கட்டி எழுப்புகிறார். ஆவியானவர் தான் நம்ம சபையை திருடப்படுத்துகிறார். அநேக காரியத்தை தேவனுடைய ஆவியானவர் செய்கிறார். ದೇವರ ಆತ್ಮನೇ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾನೆ, ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ. ದೇವರ ಆತ್ಮನೇ ಎಲ್ಲವನ್ನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾನೆ. நாம ஆண்டவர்களை வளரும்படியாக, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை திருடமாக பிடிக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் நம்மளுக்கு கிருபை செய்கிறார். ದೇವರ ಆತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುವಂತೆ ದೇವರು ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் காத்து இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட நாம் கேட்போமா? ನಾವು ಕಾಯ್ದುದು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳೋಣ. ஆண்டவரை என்ன அபிஷேகித்தீங்க? ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದಿರಿ. ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ದೇವರ ಆತ್ಮನು ನನ್ನಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದೆ. இந்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டு என்கிட்ட பொங்கி வழிகிறதா? ಈ ದೇವರ ಆತ್ಮನಲ್ಲಿ ಉಕ್ಕಿ ಬರಬೇಕು. அந்த எக்ஸாம்பிள் அதே அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ಆ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಅದೇ ಅಧಿಕಾರಿಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. சமாரிய ஸ்திரியை குறித்து நமக்கு தெரியும். ಸಮಾರಿಯ ಸ್ತ್ರೀಯ ಬಗ್ಗೆ ನಮಗೆ ಗೊತ್ತು. முதல்ல நான் சொன்னேன், ಮೊದಲನೇನಾಗಿ ಹೇಳಿದೆನು, சமாரியர்கள் என்ன பண்ணாங்க? ஒதுக்கப்பட்டவர்கள். ಸಮಾರಿಯರು ಏನು ಮಾಡಲ್ಪಟ್ಟರು? ಹಾಗೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟರು. தேவனுடைய ஆலயத்துக்கு அவங்க வரக்கூடாது. ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬರಬಾರದು. அவங்கள தேவனை தேடினால் அவங்களை இன்னும் ஒதுக்கி தள்ளுறவங்களாக இருந்தாங்க. ಅವರು ದೇವರನ್ನು ಹುಡುಕಿದರೂ ಕೂಡ ಅವರನ್ನು ಬೇಡ ಎಂದು ತಳ್ಳುವರಾಗಿದ್ದರು. அந்த ஜனத்தின் மத்தியிலே இயேசுவானவர் சொல்ற, உண்மையான தேவனை தொழுது கொள்ளுகிறவரை நான் தேடுகிறேன். ಆ ಜನರ ಮಧ್ಯೆ ನಾನು ನಿಜವಾಗಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವವರು, ಆರಾಧಿಸುವ ಹುಡುಕುವನಾಗಿದ್ದೇನೆ. இரண்டாவதாக, ಎರಡನೇದಾಗಿ நாம் பார்க்கும்போது இந்த ஸ்திரீயோட வாழ்க்கை நம்மளுக்கு தெரியும். ನಾವು ನೋಡುವಾಗ ಈ ಸ್ತ್ರೀ ಜೀವನ ನಮ್ಗೆ ಗೊತ್ತು. அந்த இயேசுவானவர் சொல்லுகிறார், ಯೇಸಾದವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உனக்கு அஞ்சு நேரம் உனக்கு என்ன இருக்கு? மேரேஜ் ஆயிருக்கு. ನಿಮಗೆ 5 ಸಲ ಮದುವೆ ಆಗಿದೆ. ஆனா இப்ப இருக்கிற மனுஷனுடைய புருஷன் இல்ல. ಈಗಿರುವಂತ ಮನುಷ್ಯನು ಕೂಡ ಗಂಡನಲ್ಲ. எல்லாருக்கும் தெரியும் இந்த ஸ்திரீயோடைய கதி. ಈ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು ಈ ಸ್ತ್ರೀಯ ಒಂದು ಗತಿ. அவலட்சணம் உள்ளமான ஸ்திரீ. ಅವಳು ಒಂದು ಅವಲಕ್ಷಣವಾದ ಸ್ತ್ರೀಯು. சப்போஸ் அந்த நாளில், ಆ ದಿನದಲ್ಲಿ இயேசுவானவர் சமாரிய ஸ்திரீ உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறத ಯೇಸು ಆದವರು ಸಮಾರ್ಯ ಸ್ತ್ರೀ ಕುತ್ಕೊಂಡು ಮಾತನಾಡುವುದು யாரோ தூரத்துல இருந்து பார்த்தா, ಯಾರಾದರೂ ದೂರದಿಂದ ನೋಡಿದರೆ, இந்த மனுஷிக்கு இயேசுவை விடுறதுக்கு இல்லையா, இயேசு பின்னாடி இப்படி போறாளான்னு ஒரு கேவலமாக பார்க்கப்பட்டவள். ಯೇಸು ಕೂಡ ಬಿಡ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ, ಯೇಸುವಿಂದ ಹೋಯ್ತಾ ಇದ್ದಾಳೆ ಎಂದು ನೋಡಿ ಕೇವಲವಾಗಿ ನೋಡುತ್ತಿದ್ದವರು. ஆனால் இயேசுவானவர் அவருடைய ஆவியை கொடுக்கும் போது, ಯೇಸು ಆದವರು ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಕೊಡುವಾಗ, அந்த ஜீவ ஜலம் அந்த ஸ்திரீயுடைய இருதயத்தில் ஊற்றப்படும் போது, ಆ ಜೀವ ಜಲವು ಆ ಸ್ತ್ರೀಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಉಯ್ಯಲ್ಪಡುವಾಗ என்ன ஆனது? ಏನಾಗಿತ್ತು? அவ ஊருக்கு போய் தேவனுக்கு சாட்சியா இருந்தா. ಆ ಊರಿಗೆ ಹೋಗಿ ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಳು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வாசித்து போகும்போது நாம் வாசிக்கிறோம், ಅಲ್ಲಿ ಓದುವಾಗ ನೋಡುತ್ತೇವೆ, சமாரிய நகரத்திலே, ಸಮಾರ್ಯ ನಗರದಲ್ಲಿ, சைக்கார் நகரத்திலே, சைக்கார் ஊரிலே, ಆ ಸೈತಾ ಊರಲ್ಲಿ அநேகர் என்ன பண்ணார்கள்? ಅನೇಕರು ಏನು ಮಾಡಿದರು? இயேசுவை விசுவாசித்தார்கள். ಯೇಸುವನ್ನು ನಂಬಿದರು.
41ஆம் வசனத்தை பாருங்க. 41ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. 4:41. அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் அவருடைய உபதேசத்தின் முகாந்திரமாக, அவருடைய போதனை முகாந்திரமாக இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அநேகரானாங்க, விசுவாசிகளானார்கள். ಅನೇಕರು ಏನಾದರೂ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಆದರು. எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், ಏನಕ್ಕಾಗಿ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗಬೇಕಂತ ಹೇಳಿ. எருசலேம்ல பஸ்கா பண்டிகையில ಯೆರೂಸಲೇಮಿನ ಪಸ್ಕಾ ಹಬ್ಬದಲ್ಲಿ இயேசுவானவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, ಯೇಸು ಆದವರು ಜನರು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்க விசுவாசி வரை நடிக்கிறீங்க, ನೀವು ನಂಬಿ ನಟಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಾ. விசுவாசிக மாதிரி என்ன பண்றீங்க, நடிக்கிறீங்க. ನೀವು ನಂಬುವರಂತೆ ನಟಿಸುತ್ತೀರಾ. உங்களுடைய இருதயம் தெரிஞ்சனால ஐ டோன்ட் ட்ரஸ்ட் யூ. ನಿಮ್ಮ ಹೃದಯವು, உங்க இருதயம் எப்படி இருக்கு எனக்கு தெரிஞ்சதுனால, ನಿಮ್ಮ ಹೃದಯ ನನಗೆ ತಿಳಿದುದರಿಂದ நீங்க எந்த மாதிரி இருக்கிறது நான் உங்களை நம்ப மாட்டேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬೋದಿಲ್ಲ. பேர் கிறிஸ்தவங்க மாதிரி நடிக்கிறீங்க. ನೀವು ಹೆಸರು ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ನಡೆಸುತ್ತೀರಾ. ஆனா இந்த ஒரு ஸ்திரீ, ಈ ಒಂದು ಸ್ತ್ರೀಯು, ஆவியினால நிரப்பப்பட்டதான அந்த ஸ்திரீ, ಈ ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸುವಂತ ಸ್ತ್ರೀ, சபை அந்த ஊருக்குள்ள போய் சுவிசேஷம் சொல்லும்போது ಊರು ಒಳಗೆ ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವಾಗ அநேகர் என்ன பண்ணுகிறார்கள், ಅನೇಕರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ, விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ವಿಶ್ವಾಸಿಗಳೆಂದು The ಕರೆಯಲ್ಪಡುತ್ತಾರೆ. one who believes God. ಅನೇಕರು ವಿಶ್ವಾಸಿಗಳೆಂದು ಕರೆಯಲ್ಪಡುತ್ತಾರೆ. அவர்கள் விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு தெரியும், ಅವರು ನಂಬುವರಂತ ನಿಮಗೆ ಗೊತ್ತು, அவங்களுடைய வாழ்க்கை நாகவில் அன்னைக்கு கெட்டு போகவில்லை. ಅವರ ಜೀವನವು ನಾಶವಾಗಲಿಲ್ಲ. அவர்கள் நித்திய ஜீவனை படைத்தவர்களாகிறார்கள். ಅವರು ನಿತ್ಯ ಜೀವ ಹೊಂದುವವರಾಗಿದ್ದರು. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எதற்காக நான் சொல்லுகிறேன், ಏನಕ್ಕಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ஆண்டவர்கிட்ட காத்திருக்கும் போது இப்படி ஒரு காரியத்தை கேளுங்க. ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕಾಯ್ದಿರುವಾಗ ಈ ಮಾತು, ஆண்டவர் என் மேல இருக்கிறதான இந்த அபிஷேகம், ನನ್ನ ಮೇಲೆ ಇರುವಂತ ಅಭಿಷೇಕವು, என் மேல இருக்கிறதான உம்முடைய தொடுதல், ನನ್ನ ಮೇಲೆ ಇರುವಂತ ಈ ಒಂದು ಅಭಿಷೇಕ, அது பொங்கி வழிகிறதாக இருக்கட்டும். ಅದರಲ್ಲಿ ಉಕ್ಕಿ ಬರುವಂತಾಗಿ ಇರಬೇಕು. வெறும் நான் மாத்திரம் காலியாய் காலி ஆகக்கூடாது. ನಾನು ಮಾತ್ರ ಖಾಲಿ ಆಗಬಾರದು. நான் வந்து என்ன, ஐ ஷுட் ஓவர்ஃப்ளோ வித் யோர் குட்னஸ். நான் வந்து தும்பி தழுக்க வைக்கும், நான் வந்து என்ன பொங்கி வழியறவனாக இருக்க வேண்டும். ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಉಕ್ಕಬೇಕು. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து விட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். ಕಡೆಯದಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. யோவானின் சுவிசேஷம் ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧಿಕಾರ 37ஆம் வசனம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. 37 38ನೇ ವಾಕ್ಯನ ಓದೋಣ. விதைக்கிறவன் ஒருவன், விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் இன்னொருவன் என்கிற மெய்யான வழக்க சொல். ஆமா, ஜனங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இதனாலே விளங்குகிறது, நீங்கள் பிரயாசப்பட்டு, ஆனா நீங்க பிரயாசப்பட்டு வாசிங்க, பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள். கவனிங்க, மற்றவர்கள் இதற்காக பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். நீங்கள் என்ன பண்ணீர்கள், பெற்றீர்கள். ನೀವು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀರಾ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்னது ஒரு மனுஷன் தேவனை உண்மையாய் ஆராதித்தால், ದೇವರ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ನಿಜವಾಗಿ ಆರಾಧಿಸಿದರೆ அநேகரை தேவன் பக்கமாக கொண்டு வருவார். ಅನೇಕರು ದೇವರ ಬಳಿ ಕಂಡು ಬರುತ್ತಾರೆ. நம்முடைய காலத்தில் இது ரொம்ப முக்கியமான காரியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ನಮ್ಮ ಕಾಲದಲ್ಲಿ ಇದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವು. இயேசு சீஷர்களை பார்த்து சொல்கிறார், ಯೇಸು ಶಿಷ್ಯರು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அறுவடைக்காக என்ன பண்ணிருக்கு, வயல்வெளிகள் ரெடியாக இருக்கிறது. ಅದು ಸುಗ್ಗಿ ಕಾಲದಲ್ಲಿ ಬೆಳೆಗಳು ಸಿದ್ಧವಾಗಿದೆ. நீங்க பிரயாசப்படவில்லை, ನೀವು ಪ್ರಯಾಸ ಪಡಲಿಲ್ಲ. நீங்க போய் சுவிசேஷம் சொல்லல, ನೀನು ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆ ಹೇಳಲಿಲ್ಲ. இல்லனா நீங்க போய் நீங்களே எபிரேய மொழியில இருந்தோ கிரேக்க மொழியில இருந்தோ தமிழ் பாஷைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணல பைபிளை. ನೀವು ಇಬ್ರಿಯ ಭಾಷೆ ಆಗಲಿ ಗ್ರೀಕ್ ಭಾಷೆ ಅದನ್ನ ಭಾಷಾಂತರ ಮಾಡಲಿಲ್ಲ. உங்களுக்கு பெரிய பிரசங்கம் எழுதணும் தெரியாது, ನಿಮಗೆ ದೊಡ್ಡ ಸಂದೇಶನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா உங்களுக்காக எல்லா ஆண்டவர் பண்ணி கொடுத்திருக்கார். ಆದರೆ ನಿಮಗಾಗಿ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನೂ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நான் அநேக நேரம் என் கூட இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுவேன், ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಕೂಡ ಇರೋರಿಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, வில்லியம் கேரி ஆகட்டும், பார்த்தலோமியூ சீகன் பால்க் ஆகட்டும், அது வில்லியம் கேரி ಆಗಲಿ ಬಾರ್ತಿಯೋಮ್ ಸಿಬಿಕೋನ್ ಆಗಲಿ, நிஜமாக உண்மையாக அவங்க கஷ்டப்பட்டனால தான் ಅವ್ರು ನಿಜವಾಗಿ ಕಷ್ಟಪಟ್ಟದಿನಿಂದ நம்ம கையில் என்ன பண்ணலாம், பைபிள் என்ன பண்ணலாம், எவ்வளவு தைரியமாக கொண்டு வர முடியும். ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಅನ್ನು ಧೈರ್ಯವಾಗಿ ಕೊಂಡು ಬರುತ್ತೇವೆ. ஏன்னா எபிரேய மொழியில ಎಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ஒரு வசனத்தை தமிழ்ல, இந்த எபிரேய பாஷையில தமிழுக்கு இல்லைன்னா எபிரேய பாஷையில இங்கிலீஷுக்கு பண்ணணும்னா ಒಂದು ಭಾಷೆ ತಮಿಳಿಂದ ಭಾಷಾಂತರ ಮಾಡಬೇಕಾದರೆ கிட்டத்தட்ட இப்போ எல்லாம் சாஃப்ட்வேர் இதெல்லாம் வச்சாலும் 15 நிமிஷம் ஆகும். ಇವಾಗ ಸಾಫ್ಟ್ವೇರ್ ಎಲ್ಲ ಇಕ್ಕರೂ ಕೂಡ 15 ನಿಮಿಷ ಆಗುತ್ತದೆ. மினிமம் என்ன ஆகும், 15 நிமிஷம் ஒரு வசனத்துக்கும். ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 15 ನಿಮಿಷ ಆಗುತ್ತದೆ. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತೇನೋ.
மினிமம் என்ன பண்ணணும், 15 நிமிஷம் என்ன பண்ணணும், உட்காரணும். ನಾವು ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಒಂದು 15 ನಿಮಿಷ ಕುತ್ಕೊಳ್ಳಬೇಕು. ஒரு டாட் இங்கே இருக்காம கீழே இருக்க டாட் சைடுக்கு போச்சுன்னா அர்த்தமே மாறிடும். ಆ ಡಾಟ್ ಕೆಳಗಡೆ ಹೋದರೆ ಅರ್ಥನೇ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ. ஆனா வெளிநாட்டுல இருக்கிறதான ஒரு மனுஷன், ಹೊರದೇಶದಲ್ಲಿರುವ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು இந்த எபிரேய பாஷையை கத்துக்கிட்டு, ಈ ಎಬ್ರಿಯ ಭಾಷೆ ಕಲಿತುಕೊಂಡು, எபிரேய பாஷையில இங்கிலீஷ் பண்றதுக்கே 15 நிமிஷம் நான் சொன்னேன். ಇಂಗ್ಲಿಷ್ ಮಾಡೋದಕ್ಕೆ 15 ನಿಮಿಷ ಅಂತ ಹೇಳಿದ್ದೇನು. நம்மளுடைய தமிழ் பாஷையை கத்துக்கிட்டு, ನಮ್ಮ ತಮಿಳ್ ಭಾಷೆಯನ್ನು ಕಲ್ತ್ಕೊಂಡು, நம்மளுடைய கன்னடா பாஷையை கத்துக்கிட்டு, ನಮ್ಮ ಕನ್ನಡ ಭಾಷೆ ಕಲ್ತ್ಕೊಂಡು நம்மளுக்கு எல்லாம் ரெடியா பண்ணிருக்காங்க. ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದಾರೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அநேக இடத்துல ಅನೇಕ ಜಾಗದಲ್ಲಿ தேவனுடைய சுவிசேஷம் பரவி செல்லுகிறதாக இருக்கிறது. ದೇವರ ಸುವಾರ್ತೆ ಹರಳಿದೆ. நாம் அநேக நேரம் அதெல்லாம் பார்க்காதபடி, ಅನೇಕ ಸಂದರ್ಭ ಅದೆಲ್ಲ ನೋಡದೆ நம்மளுடைய சொந்த காரியத்தை தான் நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறவர்களாக. ನಮ್ಮ ಸ್ವಂತ ಕಾರ್ಯ ಮಾತ್ರ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. கடந்த நாட்கள் இப்படி நான் கேள்விப்பட்டேன். ಕಳೆದ ದಿನದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ನಾವು ಕೇಳಿಸ್ಕೊಂಡೇನು. இந்தியால இருந்து ஒரு பெரிய பாக்ஸர், ಭಾರತ ದೇಶದ ದೊಡ್ಡ ಬಾಕ್ಸ್, அவரு பாக்ஸர் ஃபைட்டர், ಫೈಟರ್, அவர் என்ன பண்றாரு, இன்டர்நேஷனல் இதுல ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಅಲ್ಲಿ அல்லேலூயா ஸ்தோத்திரம், இயேசுவின் ஸ்தோத்திரம் என்ன பண்றாரு சொல்றாரு. அல்லேலூயா ಸ್ತೋತ್ರ, ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அநேக பெரிய பெரிய ஆட்கள், ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯರುಗಳು அவங்களுடைய கனவுளாகட்டும், அவங்களோட ஒரு சுவிசேஷம் மூலமாக, ஒரு டிராக்ஸ் மூலமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறார். ಅವರ ಕೆಲಸನಾಗಲಿ, ಅವರ ಕ್ರಿಯೆಗಳಾಗಲಿ, ಟ್ರ್ಯಾಕ್ಸ್ಗಳ ಕರಪತ್ರಿಗಳಾಗಲಿ, ಕ್ರಿಯೆ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ, ಬ್ಯಾಕ್ ಗ್ರೌಂಡ್ ಅಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. ಅವರು ಮಾಡುವಂತ ಕೆಲಸದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆಗಳು ನಡೀತಾ ಇದೆ. ஆண்டவர் எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்காங்க. ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்மள்ட்ட இருந்து பார்க்கிறதான காரியம் என்னவென்றால், ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಂತ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ, வயல்கள் ரெடியா இருக்கிறது, ಬೈಬಲ್ ಸಿದ್ಧವಾಗಿದೆ, அறுவடை காலம் வந்தாயிற்று, ಸುಗ್ಗಿ ಕಾಲ ಬಂದಾಯ್ತು. நம்ம போய் என்ன பண்ணணும், ನಾವು ಹೋಗಿ ಏನು ಮಾಡಬೇಕು, அவங்களுடைய பலன்களை நம்ம எடுக்கிறது தான் நம்முடைய வேலை. ಅವರ ಫಲಗಳು ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳದೆ ನಮ್ಮ ಕೆಲಸ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோசித்து பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. இந்த ஸ்திரீ, ಈ ಸ್ತ್ರೀಯು எல்லாராலும் ஒதுக்கப்பட்டது, ಎಲ್ಲರಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಳು. அவ கூட சேர்றதுக்கே அவமா ரெண்டு நிமிஷம் யோசிப்பாங்க. ಅವಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಸೇರುವುದಕ್ಕೆ 2 ನಿಮಿಷ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. இந்த ஸ்திரீயின் சாட்சி மூலமாக ಆ ಸ್ತ್ರೀ ಸಾಕ್ಷಿ ಮುಖಾಂತರವಾಗಿ அந்த சமாரிய ஊரில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. ಅದು ಸಮಾರಿಯ ಊರಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗಿತ್ತು. தேவன் தன்னுடைய மகா பெரிய தோட்டத்தில் நம்மளை சேர்த்திருக்கிறார். ದೇವರು ತನ್ನ ಮಹಾ ತೋಟದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದ್ದಾನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளை, இந்த வசனத்தை வாசிக்க 38ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 38ನೇ ವಾಕ್ಯ ಓದಬೇಕಾದ್ರೆ கிரேக்க பாஷை அழகா இருக்கும், ಇನ್ನೂ ಅಂದವಾಗಿರುತ್ತದೆ. ಅದು நல்லா சுந்தரವಾಗಿರುತ್ತೆ, கிரேக்க பாஷையில் சுந்தரವಾಗಿ அழகா இருக்கும். ಅಂದವಾಗಿದೆ. என்னன்னா, ಏನಂದರೆ அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, ಅವ್ರು ಎಲ್ಲವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕ್ಕಿದ್ದಾರೆ. இப்போ அடுத்த ஷிஃப்ட் என்னது, உங்க ஷிஃப்ட். ಬರುವಂತ ಶಿಫ್ಟ್ ಏನಾದ್ರು ನಿಮ್ಮ ಶಿಫ್ಟ್. You have entered into their labor. அவங்களுடைய வேலைக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இறங்கி இருக்கீங்க. ನೀವು ಅವರ ಕೆಲಸಕ್ಕೆ ಇಳಿದಿದ್ದೀರಾ. ஒரு பெரிய கம்பெனில, ಒಂದು ದೊಡ್ಡ ಕಂಪನಿಯಲ್ಲಿ உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வைப்பாங்க, செகண்ட் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட்னு வச்சிருப்பாங்க. ಮೊದಲನೇ ಶಿಫ್ಟ್ ಇರ್ತಾರೆ, ಎರಡನೇ ಶಿಫ್ಟ್ ಇರ್ತಾರೆ, ಮತ್ತೆ ನೈಟ್ ಶಿಫ್ಟ್ ಇರ್ತಾರೆ. முதல் போனவங்க எல்லாம் ரெடியாக வச்சிருக்காங்க. ಫಸ್ಟ್ ಆಗಿ ಹೋಗರು ಎಲ್ಲ ಸಿದ್ಧವಾಗಿದೆ. நம்முடைய வேலை என்னது, ನಮ್ಮ ಕೆಲಸವೇನು, இந்த ஆத்மாக்களை களஞ்சியத்துல சேர்க்கிறதாக இருக்குது. ಈಗ ಈ ಆತ್ಮ ಕಳಂಜದಲ್ಲಿ ಸೇರಿಸಬೇಕು. தேவன் உண்மையாய் ஆராதிக்கிறவர்களை தேவன் தேடுகிறவர்களாக. ದೇವರು ನಿಜವಾಗಿ ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಹುಡುಕುವನಾಗಿದ್ದಾನೆ. தேவனை பார்த்து சொல்லுவோமா, ದೇವರ ನೋಡಿ ಹೇಳೋಣ, ஆண்டவரே, ದೇವರೇ, நான் ஏதோ பேர் கிறிஸ்தவனாக நான் இருக்க மாட்டேன். ನಾನು ಹೆಸರು ಕ್ರೈಸ್ತನಾಗಿರೋದಿಲ್ಲ. இந்த பரிசேயர்களை போல, சதுசேயர்களை போல, ನಾನು ಪರಿಸನಾಗಿ ಸುಖದವನಾಗಿ ಇರೋದಿಲ್ಲ. சாதுசியர்களை போல, ಸಾಧಿಸರಂತೆ ಇರೋದಿಲ್ಲ. தர்மசாஸ்திரிகள், வேதபாரர்களை போல, ವೇದ ಪಂಡಿತರಂತೆ நான் அப்படி இருக்கிறது இல்லையா. ಆ ರೀತಿ ಇರೋದಿಲ್ಲ. உண்மையாக உம்மை ஆராதிக்கிறவனாக இருப்பேன். ನಿಜವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವವರಾಗಿ, நீ சொல்லுகிற வாக்குக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருப்பேன். ನೀನು ಹೇಳುವಂತ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗುತ್ತೇನೆ. உம்முடைய கட்டளைக்கு நான் நடுங்கிறவனாக இருப்பேன். ನೀನು ಆಜ್ಞೆಗೆ ನಡುಗುವನಾಗಿದ್ದೇನೆ. நீர் விரும்புகிற வண்ணமாக உம்மை ஆவியோடும் உண்மையோடும் நான் தொழுது கொள்கிறவனாக இருப்பேன். ನೀನು ಇಷ್ಟಪಡುವಂತೆ ಆತ್ಮದಿಂದ ಸತ್ಯದಿಂದ ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ. ஆண்டவரை நான் மாத்திரம் தொழுது கொள்கிறதில்லை, ನಾನು ಮಾತ್ರ ಆರಾಧಿಸುವುದಿಲ್ಲ, நான் உம்மை தொழுது கொள்கிறது. ನಾನು ಮಾತ್ರ ನೀನು ಆರಾಧಿಸುವುದಿಲ್ಲ, அநேகரை உம் பக்கமாய் கொண்டு வரும்படியாக செய்யட்டும் ஆண்டவரே. ಅನೇಕರು ನಿನ್ನ ಬಳಿ ತಿರುಸುವಂತೆ ನನ್ನನ್ನು ಮಾಡು. என்னுடைய சாட்சியின் வாழ்க்கை, ನನ್ನ ಸಾಕ್ಷಿಯ ಜೀವನವು அநேகர் உன் பக்கமாய் கொண்டு வரும்படியாக செய்யட்டும். ಅನೇಕರು ಕೊಂಡು ಬರುವಂತೆ ಮಾಡು. என்னுடைய அன்பின் கிரியைகள், என்னுடைய விசாரிப்பின் கிரியைகள், ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಕ್ರಿಯೆಗಳು, ನಾನು ವಿಚಾರಣೆ ಮಾಡುವಂತ ಕ್ರಿಯೆಗಳು, நான் சுவிசேஷம் சொல்லுகிறது, ನಾನು ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವುದು, உம்முடைய சபைக்குள்ளே அநேகர் சேர்க்கப்படும்படியாக செய்யுங்கள் ஆண்டவரே. ನಿನ್ನ ಸಭೆ ಒಳಗೆ ಅನೇಕರು ಸೇರಿಸುವಂತೆ ಮಾಡು. அறுவடையின் எஜமானனே, ಅಯ್ಯೋ ಸುಗ್ಗಿಯ ಯಜಮಾನನೇ, ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிறதான ஜீவ தண்ணீர், ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತ ಜೀವ ಜಲವು அது பொங்கி பொங்கி வழியிட்டும். ಅದು ಉಕ್ಕಿ ಉಕ್ಕಿ ಬರಲಿ. பாடுவோமா? ಆಡೋಣ.
பொங்கி பொங்கி பெற வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி வர வேண்டும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி பெற வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெற வேண்டும் தேவநதியே. ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே. பொங்கி பொங்கி பெற வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெற வேண்டும் ஊற்று தண்ணீர். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கர்த்தருடைய நாளிலும் ஆண்டவரே தேவனே, உம்முடைய சமூகத்தில் சபையாராய்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களுக்குள்ள வாசம் செய்கிறதான ஆவியானவரே, உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை நிரப்புங்கள் ஆண்டவரே. Lord, fill our hearts to the brim so that it might overflow with your joy. உம்முடைய சந்தோஷத்தினாலும் உம்முடைய மகிழ்ச்சியினாலும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினாலும் எங்களுடைய இருதயம் பொங்கி விட்டு எழும்படியாக உதவி செய். கர்த்தாவே, நாங்கள் செய்கிறதான ஆராதனை மனுஷனை பிரியப்படுத்துகிறதாகவோ ஆண்டவரே, எங்களை மிகப்படுத்துகிறதாகவோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஏதோ கடமைக்காக பாரம்பரியக்காக செய்யாதபடி ஜீவன் உள்ளதான தேவனே, உண்மை உள்ளதான தேவனே, உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்களாக எங்களை உருவாக்குங்க, ஆசீர்வாதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபி